வணக்கம். சொல்வனம் கதைவனம்ல இன்னைக்கு வந்து ஜூன் 2020க்கான சிறுகதைகள். நாங்க முன்னவே சொல்லிட்டு இருக்க மாதிரி மாதம் இணையத்தில் வெளியாகும் சிறுகதைகள். இதுல வந்து திரு மந்திரமூர்த்தி அவர்கள் வாசிப்போம் தமிழகம் வளர்ப்போம் குழு நடத்திட்டு இருக்கிற அட்மின், சிறந்த இலக்கிய வாசிகர் மற்றும் விமர்சகர். சோ அவரு வந்து இந்த மாதிரி இணையத்தில் வெளியாகும் சிறுகதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அதிலிருந்து அவர் எல்லா கதையும் படிச்சுட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுத்து ஒரு 10 to 15 கதைக்குள்ளார எடுத்துட்டு அதை பத்தி பேசுறதுதான் இந்த தொடர். இது வரைக்கும் சிறப்பா போயிட்டு இருக்கு. நல்ல வரவேற்பு. இந்த வரவேற்பை கொடுங்க. முக்கியமா எங்களுக்கு என்ன வேணும்னா சிறுகதை ஆசிரியர்களை அடையாளம் காணணும். நல்ல சிறுகதையை ஒரு ஓரளவுக்கு அடையாளம் காட்டணும். முக்கியமான ஒரு முன்குறிப்பு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இது எந்த விதமான தகுதி அடிப்படையும் இல்லை, எந்த பத்திரிகையும் இல்லை. எங்களுக்கு கைக்கு கிடைக்கிற பத்திரிகைகள்லாம் வச்சுட்டு ஒரு வரிசை ஏற்படுத்தி எங்களுக்கு வாசிக்க எளிமையா இருக்குது அப்படிங்கறதான் இதுல முக்கியமான கருத்துக்கள் பாக்குறோம். அதுல எங்களுக்கு தெரிஞ்ச இலக்கிய பற்றி பேச போறோம். சோ இதுதான் இந்த எபிசோட். சோ வித் தட் செட், வாங்க இந்த ஜூன் 2026 இணையத்தில் வெளியான தமிழ் சிறுகதையை பத்தி பேச போயிடலாம். வாங்க திரு மந்திரமூர்த்தி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் டிஜே, ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. சொல்வனம் வாசக நண்பர்களுக்கும் அன்பும் வணக்கமும். அருமை அருமை. போன வாட்டி வந்து நம்ம பகிர்ந்த கதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப நல்லா அந்த சிறுகதை ஆசிரியர் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. அதை விட வாசகர்கள் வந்துட்டு அதை நம்ம போட்ட வீடியோவை பார்த்துட்டு நாங்க போய் இந்த சிறுகதையை வாசிச்சோம்னு சொல்லிட்டு நீங்க பகிர்ந்த ஒவ்வொரு வீடியோலும் வந்துட்டு அவங்க இதனால அவங்களுக்கு ஒரு அந்த கதையை வாசிக்க முடிஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கும் அதுல ரொம்ப மகிழ்ச்சி. சொல்லுங்க. அதான் இந்த நம்ம முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஹோல் எபிசோடோட முக்கியமான காரணமே அதுதான். நம்ம வந்து இது மாதிரிதான் நம்ம தயாரிக்கணும். நம்ம இந்த தயாரிப்புகள் எல்லாமே அதுக்காக தான். சோ விதவுட் மச் அடு இந்த மாதத்தில் நம்ம தேர்ந்தெடுத்த சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா நீங்க வழக்கம் போல ஒரு 70-80 கதையை படிச்சிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுல இருந்து 8 கதைகளை இந்த வாட்டி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கோம். அது தவிர 5 கதைகளை வந்துட்டு நீங்க பிளாஷ் சிறுகதையில வச்சிருக்கீங்க. சோ அதை பத்தி டைம் இருந்தா பேசலாம். ஆனா இந்த வாட்டி வந்து கொஞ்சம் நம்ம வாசகர்கள் எல்லாம் கொடுத்த ஃபீட்பேக் படி வந்துட்டு ஒரு கதைக்கு ஒரு 5 நிமிடத்துக்குள்ள பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ண பார்க்கலாம் எப்படி முடியுதான்னு பார்க்கலாம். சோ ஒரு 3 கதை, அதுக்கப்புறம் யாவரும்ல இருந்து 1-2 கதைகள் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் 3 கதைகள் யாவரும்ல இருந்து அப்படின்னு இருக்கேன், ஸ்லாஷும் சேர்த்துட்டீங்கன்னா. அப்புறம் அந்திமலையில இருந்து ஒரு 2 கதைகள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நடுக்கல்ல இருந்து ஒரு கதை எடுத்திருக்கோம். சோ எல்லா கதையும் பத்தி பேசலாம். அதுக்கப்புறம் பிளாஷ்ட வந்துட்டு செல்வனத்துல அகல் ஆன்லைன்ல இருந்தெல்லாம் கூட கதை எடுத்திருக்கீங்க. சோ எல்லாத்தையும் பத்தி பேசலாம். சோ முதல் கதைக்கு போயிடலாம். முதல் கதையை வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்மளோட எல்லா மதமும் இவர் வந்துடுறாரு. சிறந்த சிறுகதை ஆசிரியர்னு சொல்லிடலாம் போல இருக்கு. அவரை சொல்லலாம் இல்ல சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ தருணாதித்தனோட முதல் கதை தான் சொல்வனத்துல வந்திருக்க ஸ்வாஸ்லாந்தில் தண்ணீரை தேடி அப்படின்னு. நான் முதல்ல சொன்ன மாதிரி திருப்பி நான் வந்து தேர்ந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டு இருக்க விரும்பல. தருணாதித்தனோட கதைகள் வந்துட்டு புலம்பெயர் மனங்களுக்கு ரொம்ப ரொம்ப அணுக்கமா இறுக்கமா பற்றி கொள்ளக்கூடிய ஒரு கதை. டக்குன்னு அங்கங்க தொடர கதை. சோ முதல்ல நீங்க அந்த கதையை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து சேர்ந்துக்கிறேன். ஆமா டிஜே, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஸ்வாஸ்வால்டில் தண்ணீரை தேடி தருணாதித்தன் எழுதுற சிறுகதை. பொதுவாகவே நம்ம இங்க எடுக்கிற சிறுகதைகள் எல்லாமே எந்த அடிப்படையில எடுக்கிறோம்னா, கதை சொல்லுகிற முறை, அந்த சிறுகதை எழுத்தாளர் எவ்வளவு எளிதா சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் அந்த கதையோட கான்டென்ட் எப்படி இருக்குது, அதை நேர்த்தியாக அவர் சொல்லிட்டு போயிருக்காங்களா, இவ்வளவுதான். இந்த அடிப்படையில தான் எல்லா சிறுகதைகளையும் தேர்ந்தெடுக்கிறோம். அது மனசுக்கு நமக்கு பிடிச்சிருக்கா, நெருக்கமா இருக்கா, வாசகனுக்கு நெருக்கமா இருக்கா, இவ்வளவுதான் செய்தி நமக்கு. அந்த விதத்துல வந்து தருணாதித்தனோட சிறுகதை வந்து அதிகமா தொடர்ந்து இடைபெறதுல எனக்குமே மகிழ்ச்சியா தான் இருக்கு. இப்போ இந்த சிறுகதைக்கு வந்தோம்னா, இந்த சிறுகதை வந்து ஷ்வாஸ்வால்ட் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஜெர்மனியில இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஊருக்கு இன்னொரு பேர் வந்து அது ரொம்ப காடெல்லாம் நிரம்பின ஒரு நகரம். அதுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற காடு அங்க அந்த ஏரியால இருக்கு. அதனால அந்த இடம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட், அந்த இடத்துல செய்யற கேக் வந்து ரொம்ப புகழ்பெற்ற இது.
பிளாக் ஃபாரஸ்ட் கேக் அப்படின்னு கூட அதுக்கு பெயரெல்லாம் உண்டு. அதே மாதிரி அங்கே செய்யப்படுகிற கடிகாரங்கள், எலக்ட்ரானிக்கும் சரி மெக்கானிக்கல் கடிகாரங்களும் சரி, அதெல்லாம் ரொம்ப பெயர் பெற்றது. ஒரு தேர்ந்த கதாசிரியன் அந்த கதைக்குள்ள இந்த செய்திகள் எல்லாம் எப்படி நுழைக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை தருணாதித்தன் அவரோட கதைகள் எல்லாம் தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்காரு. அந்த புது புது நகரங்களை சொல்றது, அந்த நகரங்களோட முக்கியம் என்ன அப்படின்னு சொல்றது, அந்த நகரங்களோட இடங்கள் என்னன்னு பேரை குறிப்பிட்டு சொல்றது, இதெல்லாம் கதையோட வாசகனுக்கு நெருக்கத்தை அதிகமாக்கும். இந்த கதையில அவர் சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, அந்த அந்த ஊருக்கு ஒரு கம்பெனியை சார்ந்த ஒரு 5 பேர் பயணிக்கிறாங்க. ஏன் பயணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவ வேலை பார்க்குற அந்த ஐடி சார்ந்த கம்பெனி அந்த ஏஐ தொழில்நுட்பத்தின் காரணமா அமெரிக்கால அதுக்கு மார்க்கெட் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ ஐரோப்பிய நாடுகள்ல எப்படி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொண்டு சேர்க்க முடியும், அவங்களுடைய சாஃப்ட்வேரை எப்படி சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிஇஓ கூட்டியிருக்கிற ஒரு கூட்டம் அங்க. இந்த 5 பேர் போற அந்த பயணத்தில் ஏற்படுகின்ற அனுபவங்கள் என்ன, அதுல முக்கியமா கதாநாயகியாக வருகின்ற அந்த அர்ச்சனாங்கிற கேரக்டரை வச்சுதான் இந்த கதையவே அவர் எழுதியிருக்கிறார் முழுக்க முழுக்க. அப்போ அந்த அர்ச்சனாவை பத்தின பார்வை தொடக்கத்துல என்னவா இருக்கு, கடைசியில அந்த கதை சென்றடைகிற இடம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கதை. நீங்க சொல்லுங்க டிஜே. அருமை அருமை. எனக்கு நான் தருணாதித்தன் சொன்ன மாதிரி இந்த அகமொழி அவரோட நல்லா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த இன்னொரு வார்த்தையால அதுக்கு அந்த அந்த கதைக்கு பின்னாலேயே நம்ம இன்னொரு கதை அப்படி சரடு மாதிரி ஓடிட்டே இருக்கும். அதுதான் தருணாதித்தனோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும், அவருடைய கதைகள் இவ்வளவு படிச்சுட்டு இருந்ததால தேங்க்ஸ் டு யூ, நீங்க தான் அவரோட கதைகளை தேர்ந்தெடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றேன். சோ இதுல அந்த தண்ணீர் அப்படிங்கிறது தான் அதுல மைய நீரோட்டம். அந்த தண்ணீர் அப்படிங்கிறதுக்குள்ள அதை தேடி ஒரு பெண் போறது அப்படிங்கறத அவரு கதையா சொல்லியிருந்தாலும், அவங்க உண்மையில் தேடி போவது என்ன அப்படிங்கறதுதான். சோ இதுல பெண் விடுதலை அப்படி இப்படின்னா நம்ம எது வேணா அதிகமான அடுக்குகளை அடுக்கிட்டே போலாம். சோ இந்த கதையில நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அன்கார்பனேட்டட் வாட்டர், கார்பனேட்டட் படாத வாட்டர், அதாவது சோடா இல்லாத தண்ணி அப்படிங்கிறது சாதாரண அந்த ஸ்பிரிங் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய எளிமையாய் கிடைக்கக்கூடிய தண்ணீரை தேடி போறாங்க. ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க நீங்க பாத்திருப்பீங்க, வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் இந்த கையில பாட்டிலோடய அலைஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா. இந்தியா வந்தா கூட நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்க வந்தா அவங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பத்தி ஒரு பயங்கரமான பயம் வந்துடும். அதனால அழுக்கு தண்ணீர் குடிச்சா உடம்புல ஏதாச்சும் வந்துடும் பதட்டம் இருக்கும். சோ இதெல்லாம் தாண்டி அந்த பெண் அந்த தண்ணீரை தேடி அந்த அந்த ஊர்ல தண்ணீர் எல்லாம் தேடிட்டு போயிட்டு கடைசியில குழாய் தண்ணீரை குடிக்கிறாங்க. குழாய் தண்ணியை குடிச்சிட்டு அதோட கதையை முடிச்சுதான் படல. அடுத்த நாள் இருந்து அவங்களுக்கு அந்த தண்ணீரை குடிச்சிட்டாங்கன்னு ஒரு பதட்டம் இருக்கு. அந்த பதட்டம் தவிர்த்து ஆஹா எனக்கு ஒண்ணும் ஆகல அப்படின்னு சொல்றதோட முடிவா இருக்கு. சோ இதோட அடற்பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா கிடைக்கிற ஒரு விஷயத்த தான் தேடிட்டு இருக்கோம். அதுல எதுதோ நம்மளே கண்டிஷன்ஸ் போட்டு தேடிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுக்கு இயல்பாய் கிடைக்கக்கூடியது, எளிமையாய் கிடைக்கக்கூடியது, அதுதான் வாழ்க்கை, அதுதான் சுதந்திரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. இதுல இது மெயின் சரடுக்கு 2வது சரடு அப்படிங்கிறோம். இது தவிர பாத்தீங்கன்னா அவங்க அங்கங்க இந்த என்னென்ன மிஸ் பண்றாங்க அப்படிங்கிறது. அதாவது நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த இந்தியாவில இருந்து நீங்க பயணிச்சீங்கன்னா விமானத்துல உணவு கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஆனா இங்க வெளிநாட்டுல சேர்ந்தவர்களுக்கு அந்த உணவே பிடிக்காம போகும். அது பிடிக்காம திடீர்னு அவங்களுக்கு அம்மாவோட இட்லி, அம்மா செய்த உணவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வராது. இதெல்லாம் புலம்பெயர் வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிளாஷஸ். அது எல்லாம் தருணாதித்தன் நல்லபடியா தொட்டு காமிச்சுதான் சொல்றேன். சார் நான் சொன்ன மாதிரி எனக்கு இதான் இந்த தருணாதித்தன் ஃபேன் ஆஃப் தருணாதித்தன் ஆயிடுவேன் அப்படிங்கிறது காரணம் இதுதான். ஏன்னா புலம்பெயர் வாழ்க்கையில இருக்கிறவங்களோட அந்த சின்ன சின்ன ஆசைகள், சின்ன சின்ன அசைவுகளை இருந்துட்டு ஒரு தேர்ந்த ஹிஸ்டோரியன் மாதிரி இவர் சிறுகதையில பதிவு பண்ணிட்டு இருக்காரு. சோ என்ன பொறுத்தளவு அவர் ஒரு முக்கியமான எழுத்தாளர். எப்படி இங்க ஆமுத்துலிங்கம் போன்ற புலம்பெயர் எழுத்தாளர் ஃபேமஸ் இருக்கும், அந்த அளவுக்கு அவரை விரும்ப ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க முடிச்சிருங்க மந்திரமூர்த்தி. ரொம்ப அழகா சொன்னீங்க டிஜே. இப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அர்ச்சனாங்கிற இந்த பாத்திரத்தை தருணாதித்தன் எப்படி சொல்லிட்டு போறாரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அர்ச்சனா பொதுவாகவே அவளுக்கு யாரும் ரொம்ப நெருக்கமா இருந்தாலோ அல்ல யாரும் நெருங்கி வந்தாலோ அதை விட்டு விலகி போறக்கூடிய ஒரு கேரக்டர். அதை அவள் ஃப்ளைட்ல போறப்பமே அந்த ஃப்ளைட்டோட ஸ்டுவர்ட் ஒரு பயணியோட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்த உடனே கூட அவளுக்கு ஒரு
ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒவ்வாமை வரும். அதே மாதிரி அந்த பயணத்துல பயணிக்கிற ஒரு பெண் வந்து அந்த கண்ணாடி எடுத்துட்டு லிப்ஸ்டிக்கை திருத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து கூட அவ வந்து கொஞ்சம் அசூயைப்படுவா. இப்படி எல்லாம் அந்த அர்ச்சனா யாருங்கிறத சொல்லிக்கிட்டே போறா. அந்த அர்ச்சனாவுக்கு வந்து அவங்க அம்மாட்ட இருக்கக்கூடிய நெருக்கம், அவங்க அம்மா அவங்க பொண்ணுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப அன்பான சில தொடர்புகள் எல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. அவங்க அம்மா அப்புறம் அவங்க அம்மா 34 வயசு ஆகியும் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற அதில் அவளுக்கு இருக்கக்கூடிய வருத்தம், இவளுக்கு வேலை, அதுக்கு மேலே வேலை, அப்படியே போய்கிட்டு இருக்கக்கூடிய இவளுடைய ஆர்வம். அந்த 34 வயசுலேயே அவளுக்கு பிபி எல்லாம் வந்துடுது. அந்த ஏண்டி கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வருதுன்னு அவங்க அம்மா அங்கலாய்க்கிறா. அப்புறம் நீ எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பின்னாடியெல்லாம் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து எத்தனை பேர் உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க, அதில் யாராவது இந்த கல்யாணம் ஆகாமல் இருக்காங்களா அப்படின்லாம் அவங்க அம்மா கேட்குறா. இவன் வந்து சொல்கிறா, அதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படிங்கிறா. இதெல்லாம் இந்த அர்ச்சனாவோட கேரக்டரை பற்றி அவர் சொல்லிகிட்டே போகிற விஷயம். அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் அந்த கூட வரதில் அவங்க கம்பெனியில் புதுசாக ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்துருப்பான், அந்த அருண்னு ஒருத்தன். அவன் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அவன்கிட்ட அக்கறையாக ஒன்று விசாரிப்பான். ஆனால் அவன் வந்து உதாசீனப்படுத்திக்கிட்டே போகிறான் ஒவ்வொரு இதுலேயும். அந்த கடைசியில் வந்து அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து அங்கே தங்கி, அப்புறம் மறுநாள் காலையில் அவன் ஒவ்வொரு சமயத்திலும் அவளுக்கு மெசேஜ் பண்ணுவான், சேர்ந்து அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹாலுக்கு போகலாமான்னு. அப்போல்லாம் அவள் அதை புறக்கணிச்சுக்கிட்டே வருவாள். அப்புறம் அங்கே தங்கி இருக்கிற அன்னைக்கு மறுநாள் காலையில் நம்ம காலையில் சாப்பிட போகும்போது சேர்ந்து போவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் பண்ணுறான். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை வந்து அந்த டிஸ்டில்டு வாட்டராக ஒரு மாதிரி கிடைக்காம சிரமப்பட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியவே, ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய அந்த நார்மல் வாட்டரையே ராத்திரி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா காலையில் அது அவளுக்கு ஒன்றும் தொந்தரவு பண்ணலை. அப்புறம் அதனால் அவளுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அவளுடைய நார்மல் குளியல் 10 நிமிஷத்தில் குளிக்கிறத ஒரு 20 நிமிஷம் குளிக்கிற ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வர்றாரு தருணாதீத்தன். அவன் காலையில் அந்த மெசேஜ் பண்ணுறான், சேர்ந்து போவோமான்னு. அப்போ அவன் வந்து அவனுக்கு பதில் சொல்லலை. அவன் கேட்டிருக்கிறதுக்கு வந்து அவன் கிளம்புற நேரத்தில் திரும்பவும் எப்படியும் திரும்ப ஒரு மெசேஜ் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காக அந்த மெசேஜுக்காக அவள் காத்திருந்தாள் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு தருணாதீத்தன். இதுல வந்து அவளுடைய குணத்தில் ஏற்படுகிற ஒரு மாறுதலையும் சேர்த்து இந்த கதையில ரொம்ப அழகான முறையில சொல்லியிருக்கிறாரு தருணாதீத்தன். ரொம்ப அருமையான கதை. சூப்பர், அருமையா சொல்றீங்க. அடுத்த கதையும் வந்துட்டு சொல்லணும் தான். இவரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரொம்ப 2-3 மாதங்களா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு, கௌதம் நாராயணன் சாரி. அவர் வந்து குற்றலைகள் அப்படிங்கிற கதை எழுதியிருக்காரு. சோ இதுவும் வந்துட்டு நம்ம அதிகமா இந்த வன்முறை அப்படிங்கிற விஷயத்த லைட்டா தொட்டு போகுது. ஆனா நம்ம சொல்ற மாதிரி இந்த வன்முறையில வந்து ஒரு வித்தியாசமான முறை சொல்லியிருக்காரு. பட் நான் விதவுட் பட்ஜெட் உங்ககிட்ட கொடுத்துறேன், நீங்க எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்க, அப்புறம் என்னோட கருத்து சொல்ல அப்புறம் நீங்க முடிச்சிருங்க வழக்கம் போல. சொல்றேன் டிஜே. இப்போ குற்ற அலைகள் கௌதம் நாராயணன் கதைகளை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் மின்னிதழ்கள்ல. ரொம்ப அழகா கதை சொல்றாரு, ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு. இப்போ தலைப்பு பார்த்தால குற்ற அலைகள், அதாவது குற்றம் செய்கிறது வந்து ஒருத்தருக்கு ஒருவர் செஞ்சதா நினைக்கிற அந்த குற்றத்தை அந்த கதையில வருகின்ற அந்த பாத்திரங்கள் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் மனதில் எழுகிற எண்ணங்கள் ஓடுது அப்படிங்கிற அர்த்தத்துல இந்த தலைப்பை வச்சிருக்கிறாரு கௌதம் நாராயணன். இந்த கதையில வர்ற முக்கியமான 2 கேரக்டர் வந்து பொன்மலர் மேடமும் அப்புறம் மதன். இந்த பொன்மலர் மேடத்தோட ஸ்டூடெண்ட் தான் மதன். அப்போ திருநெல்வேலியை வச்சுதான் திரும்பவும் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அந்த கதையில வருகிற அந்த மெயின் பாத்திரம் மதன், அவருக்குரிய திருநெல்வேலியில பாளையங்கோட்டையில குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நோபல் தெருவெல்லாம் எனக்கு ரொம்ப நெருக்கமான தெரு. அந்த கதையை படிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப நெருக்கமா அந்த கதையெல்லாம் உணர்ந்தேன். இப்போ சம்பவங்களை வந்து அவர்கிட்ட கௌதம் நாராயணன் கதைகள்லயே பொதுவா என்னன்னா நான் லீனியர் முறையில கதை சொல்றாரு. கதை அந்த நிலைக்கு அந்த ஒரு இடத்துக்கு போகும், நிகழ்காலத்துக்கு போகும், கடந்த காலத்தோட சில சம்பவங்களை சொல்லும், மாத்தி மாத்தி போயிட்டே இருக்குது. ஆனா உங்களுக்கு எந்த இடத்துலயும் அந்த கதையை படிக்கிறதுலையோ அந்த கதையை உள்வாங்கிறதுலையோ எந்த விதமான சிரமமும் இருக்காது.
ஒரு படைப்பாளி வந்து எப்படி அழகா கதை சொல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து கௌதம் நாராயணனை சொல்லலாம். இப்போ இந்த கதையில வந்து பொன்மலர் கேரக்டர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. திரும்பவும் இதுலயும் என்ன பாத்தீங்கன்னா, அந்த பொன்மலர் 40 வயசு ஆகி அந்த கதையில அந்த பொன்மலர் மேடத்துக்கு கல்யாணம் ஆகல. அந்த கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா அவங்க அம்மா தான். ஏன்னா அவங்க அம்மா வந்து தனியா தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாளோ, ஏன்னா பொன்மலர் மேடமுக்கு அப்பா இறந்து போயிடுவாரு சிறு வயதிலேயே. அது இப்ப என்ன சிறு வயதிலேயே இல்லை, அவ காலேஜ் எல்லாம் முடிக்கின்ற ஒரு காலகட்டத்திலன்னு வச்சுக்கலாம். அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து கணவனை பிரிஞ்சு அவ இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த மகள் வந்து அவ கல்யாணம் ஆகிட்டு போனா நாம வந்து தனியாயிருவோங்கிற ஒரு அச்சத்தினால வர்ற கல்யாண வரன்கள் வர்ற சமயத்துல எல்லாம் தனக்கு உடம்பு சரியில்லாம ரொம்ப பாடுபடுத்துற மாதிரி எல்லாம் அவ தன்னுடைய மகள்கிட்ட அவ புகார் அளிக்கிறா. அப்படியே அந்த கல்யாணங்கள்லாம் தட்டி போறதா அந்த கதைகள்ல ஒரு கூடிட்டு காட்டுறாரு. ஆனா அந்த கதையில அவர் பேசுகிற மெயின் பிரச்சனைகள் என்னன்னா, இந்த 2 பேர் தான், பொன்மலர் மேடத்துக்கும் அந்த மதன், அவளுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மதன், அவங்க 2 பேரும் பேசுற பேச்சுக்கள் அதை அடிப்படையா வச்சு கதை சொல்லப்பட்டிருக்கு. அந்த கதையில இன்னொரு முக்கியமான பாத்திரம் வந்து எஸ்தர்னு ஒரு பாத்திரம் வருது. இந்த எஸ்தர்ங்கிற பாத்திரம் ஒரு வேலைக்காரோட பாத்திரம். 2 வீடுகள்லயும் அந்த வேலை செய்யறா. அந்த பொன்மலர் மேடம் வீட்லயும் அந்த எஸ்தர் வேலை செய்யறா, இந்த மதன் இவங்க வீட்லயும் வேலை செய்யறா. இதெல்லாம் அழகா சொல்லிட்டு போறாரு கதாசிரியர் கௌதம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ நான் வந்து குட்டலைகள்னா நான் என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த சிறிய அலைகள், இப்போ நம்ம தண்ணியில கல்ல போட்டோம்னா இந்த சின்ன சின்ன அலைகளா வந்து ரிப்பிள்ஸ் வருது இல்லையா, அதைத்தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கதையோட கருப்பொருள் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நம்ம நம்ம வந்து ஒருத்தர் மேல காட்டக்கூடிய வன்முறை வந்து சங்கிலியா தொடருது இன்னொருத்தருக்கு. சோ என்ன பண்றாங்கன்னா, ஒரு வலிமையற்றவன், நம்ம வந்து வலிமையானவன் வந்து வலிமையற்றவன் மேல வந்து தன்னுடைய வன்முறையை காட்டுவாங்க. அந்த வலிமையற்றவர் என்னன்னா, தன்னை விட வலிமையற்ற பலவீனவர்கிட்ட அவங்க ஒரு இன்னொரு விதமான வன்முறையை காட்டுவாங்க. அதாவது ஒருத்தரோட ஆற்றாமையை வந்து வெளிப்படுத்துறது வந்து தன்னை விட பலவீனவர்கிட்ட அந்த ஆற்றாமையை காட்டிட்டே போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்திலையும் இந்திய உலக அளவுலையும் பாத்தீங்கன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்ல ரேசிசம்னால அமுக்கப்பட்டவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னிலும் வறியவன தன்னையும் வந்துட்டு திருப்பி அவங்க வன்முறைக்கு ஆட்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு வந்து இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு இடை ஜாதிகள் தான் வந்து அதிகமான ஜாதி வன்முறைகள் அப்படின்னு பேசுறாங்க. சோ நான் ஜாதிக்குள்ள போல, அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த மாதிரிதான் வந்துட்டு இந்த வன்முறைகள் தொடருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ இதுல வந்து கௌதம் நாராயணன் வந்து இது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு விலங்கு தான், சோசியலா நம்மள வந்து ஒரு விலங்கோட தன்மை எல்லாமே நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ விலங்குகளுக்கும் இதே குணம் தான் இருக்கு, அந்த குணம் தான் மனிதர்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்துட்டு லைட்டா இன்னொரு தளத்துல சொல்லிட்டு போறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ என்ன பொறுத்தல அந்த குற்றவைகள் அப்படிங்கறது வந்துட்டு இந்த கதையில அது அந்த ரெண்டு விதமா தான் அவர் பாக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த ரிப்பிள் எஃபெக்ட், அதாவது ஒரு குற்றம் பண்றீங்க, அந்த குற்றம் வந்து இன்னொரு குற்றத்தை தெரிவிக்குது, அந்த குற்றம் இன்னொரு குற்றம்னு அவர் சொல்றது வந்து வலிமையற்றவன் மீது வலிமையானவன் செய்யும் வன்முறை அப்படின்றதான் நான் இந்த கதை எடுத்துட்டேன். சோ நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து இந்த கதைக்குள்ள நான் தீவிரமா போக இருக்கல. பட் அவுட் செட்ல பாத்தீங்கன்னா எனக்கு அதுதான் பிடிச்சிருந்துச்சு. சோ இந்த நம்ம எதுக்குமே கௌதம் நாராயணன் கதையில வந்துட்டு இதுதான் பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டிஜே, இந்த கதையில வந்து பொன்மலர் மேடத்துக்கும் மதனுக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த கதை. அதாவது அவன் வந்து மாணவனா இருக்கையில கல்லூரி இதுல அவன் ரூடா நடக்கக்கூடிய விஷயத்துக்காக அவன் சட்டையை பிடிச்சு வெளியே போன்னு தள்ளுறாரு அந்த பொன்மலர் மேடம். அந்த அளவுக்கு அவர் தான் நினைக்கிறதுல நடத்தி காட்டணுங்கிற அளவுக்கு உறுதியா இருக்கிறாரு. மேடம் வந்து தன்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவன் ஒரு நாள் ராத்திரி தண்ணி அடிச்சுட்டு அவனோட அந்த நாய்க்கு பேர் மனம், அந்த நாயவும் கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வாரான், கையில கத்தியும் எடுத்துட்டு வாரான். அந்த அளவுக்கு கேவலமானவனா அவன் இருந்திருக்கான்.
கரெக்ட். அந்த நாயை வந்து தூண்ல விளக்குல கெட்டி போட்டுட்டு இவன் அந்த வீட்டுக்குள்ள வீட்டை நெருங்குறான். அப்போ யாரோ லைட்டை போடுறாங்க, அந்த தெரு விளக்கு எரியுதோ இல்ல சம்திங் அங்க வெளிச்சம் அடிக்குது. உடனே அவன் அந்த இடத்த விட்டு ஓடுறான். அப்போ அவனுக்கு வந்து அவன் அவ்வளவு கேடு கெட்டவனா இருக்கான். ஆனா அவனை நம்பி அந்த பொன்மலர் மேடம் வந்து, அந்த சம்பவம் நடந்திருந்தா கூட அவங்க வீடு பக்கத்துல இருக்கு. அந்த பொன்மலர் மேடம் தனக்கு துணையா ஒரு நாயை, டெய்ஸிங்கிற ஒரு நாயை வளர்க்குறாங்க. அந்த டெய்ஸி நாய் கூட அவங்க அந்த பொன்மலர் மேடத்தோட அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அந்த அந்த நாய் மேல அவ்வளவு குற்றம் குறை சொல்றா. அந்த நாயை வந்து வளர்க்கவே, அந்த குட்டி நாயை வளர்க்கவே முடியாதுங்கிற நிலைமை ஏற்படுது. அப்போ அந்த நாயை கொண்டு, அந்த குட்டி நாயை கொண்டு வந்து தன்னோட ஸ்டூடெண்ட் இவன் இருக்கான் இல்லையா, அப்போ வருஷமெல்லாம் ஓடி போயிருது. இது வருஷமெல்லாம் ஓடி போய் காலம் ஓடுனதுக்கு அப்புறம் தான் இந்த நாயை கொண்டு வந்து இவங்கிட்ட கொடுக்குறா. இந்த வீட்டில் அம்மாவுக்கு இது பண்ணல, நான் நேரம் இருக்கிறப்ப வந்து பார்த்துக்கிறேன்னு. அப்போ அந்த நாய்க்கு ஏற்படுகிற நிலைமை என்ன? இவன் வீட்டில் ஏற்கனவே அந்த மனோன்னு ஒரு நாய் வளர்க்குறான். அந்த மனோங்கிற அந்த நாய் அங்க வந்திருக்கிற அந்த குட்டி நாயை விரும்பல. ஏன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த முழு அட்டென்ஷன் வந்து கிடைக்காம போயிருமோ அப்படின்னு அந்த பெரிய நாய் நினைக்குது. அப்போ ஒரு சின்ன ஒரு நேரத்துல அவன் வெளியே போயிருக்கிற ஒரு 10-15 நிமிஷம் நேரத்துக்குள்ள இந்த பெரிய இந்த மனோங்கிற நாய் வந்து அதை கொண்டு போயிருது. அதை தெரிய வர்றப்போ இவனுக்கு ஏற்படுற ஷாக்கு, அதே மாதிரி அந்த பொன்மலர் மேடத்துக்கு ஏற்படுற அந்த ஷாக்கு, அந்த ஷாக்கை அவன் எப்படி பொன்மலர் மேடமும் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அந்த கதையில அழகா சொல்லிட்டு போறாரு. இதுல அந்த வேப்பம்பு அவன் மேடம்கிட்ட பேசிக்கிறான், முதல்ல சந்திக்கிற சந்திப்பை வந்து ரொம்ப அழகா சொல்றாரு கௌதம் நாராயணன். என்னன்னு கேட்டேன்னா, அவன் மேடம்கிட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறான். அந்த தூத்துக்குடி போற பைபாஸ் ரோட்ல மழை பெய்யுற ராத்திரியில பார்க்கத்த உடனே, என்ன மேடம் இப்படி மெலிஞ்சிட்டீங்க அப்படின்னு திருநெல்வேலி மொழியில கேட்கிறான். அப்போ அந்த மேடம் அந்த நெத்தியில நடுவுல வேப்பம்பு விழுந்து கிடக்குது. அவனுக்கு வந்து மெலிஞ்சிட்டு அந்த மேடம் நேரடியா முகத்தை பார்க்கறதுக்கு கூட அவ்வளவு விருப்பம் இல்லை. அவன் நெத்தியில இருக்கிற அந்த வேப்பம்பூவையே பார்த்துட்டு இருக்கான். இந்த கதையை வந்து அவர் முடிக்கிறப்போ பாத்தீங்கன்னா, இந்த கதை முடிக்கிறப்போ அவன் நெத்தியில முடி விழும். அந்த நெத்தியவே மேடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேடம் எதுக்காக அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்புறம் அந்த கதையை முடிச்ச உடனே மேடம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவன் நெத்தியில இருக்கிற அந்த முடியை தள்ளுறான். அந்த முடியிலிருந்து அந்த விரலுக்கு இடையில பார்த்தோன்னா அந்த வேப்பம்பூ சிக்கும் அவனுக்கு. அப்போ அந்த வேப்பம்பூவை வந்து அவர் எப்படி கொண்டு வந்து இணைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில ரொம்ப அழகா சொல்றாரு. மேடமோட கிரெடிபிலிட்டி, அந்த மேடமோட மரியாதை, அதெல்லாம் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கதை. அருமை அருமை, நீங்க அருமையா சொன்னீங்க. ஸோ கௌதம் நாராயணன் வந்து நம்ம இன்னொரு ஃபேவரட் ஆத்தர் அப்படிங்கிறத திருப்பி நிரூபிச்சாரு. ஸோ அடுத்த கதை இது வந்து கொஞ்சம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதாவது பொன்னியின் செல்வனோட ரசிகர்களுக்கு வந்துட்டு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு. நான் இந்த கதையை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுத்தோன்னே, கூர்வேல் அப்படிங்கிறது நான் ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்றப்போ கூர்வேல் அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சேன். ஆனா படிக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஜோஷ் தட்டிருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன்லயே ஆரம்பிச்சிருப்ப, ஃபர்ஸ்ட் பேர்ல அந்த லைன் சின்ன பழுவேட்டையர் அப்படின்னு வந்த உடனே, அப்படின்னு வந்த உடனே ஆஹா ஏதோ சொல்ல வர்றாரு. ஆனா கதையே கல்கியோட கதையோட தொடர்ச்சி அப்படின்றப்போ ஒரு ஜிப்புன்னு ஏறிடுச்சு. அருமையான கதை. எப்படி சொல்றதுன்னா, கல்கியே வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்றோம், வரலாற்று புனைவு அப்படின்றோம். அந்த புனைவுல இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு இவர் சூப்பரா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. ஆர்.வி. சுப்பிரமணியன் அவர் தான் இந்த கதை எழுதியிருக்காரு. சோ நீங்க அதை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் இது சொல்ல மாதிரி, இந்த கல்கியோட ரசிகர்களுக்கு எல்லாம் வந்துட்டு திருப்பி கல்கியை படிச்ச மாதிரி, அது கல்கியோட ரசிகர்லாம் வந்துட்டு ஓ என்ன ஒரு சிறுகதை எழுத்தார கல்கியோட கம்பேர் பண்றா அப்படின்னு எல்லாம் கேட்டுறாதீங்க. நான் சொல்றது வந்துட்டு அந்த உணர்ச்சி, நம்ம கல்கி வந்து வாரம் வாரம் கல்கியில வர்றப்போ வந்து மதிப்புரிப்பு வர்றப்போ வந்து படிக்கிறதுக்கு எவ்வளவு ஆழமா இருக்குமோ, அந்த படிக்கிறப்போ ஒரு 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 பூரிப்பு வரும்ல, அது மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா டிஜே, ரொம்ப அழகா சொன்னீங்க. இதுதான் கதை. இதுதான் நான் முக்கியமா சொல்ல விரும்புறது. அதுதான். ஏன்னா கல்கி உயிரோடு இருந்திருந்தால் ஒரு சிறுகதை வந்து அதனுடைய தொடர்ச்சியா ஒரு சின்ன சம்பவத்தை வச்சு எழுதுனா எப்படி எழுதுவாரு?
கல்கியோட அவ்வளவு அழகான மொழி. நான் இப்போ வந்து நிறைய நாவல்களை பார்க்குறேன். இந்த கல்கியோட பொன்னியின் செல்வனோட அடிப்படையா வச்சு நிறைய எழுத்தாளர்கள் இப்போ கதை எழுதுறாங்க. கல்கியோட பாத்திரங்களை வந்து அதுல அப்படியே கொண்டு வராங்க. பெரிய பழுவேற்றையர், சின்ன பழுவேற்றையர், நந்தினி எல்லாத்தையும். அந்த நாவலோட முன்னுரையில பார்த்தோன்னா நான் கல்கியோட தொடர்ச்சியா தான் அந்த கதை எழுதியிருக்கிறேங்கிற ஒரு சின்ன வரி கூட இல்லை. அப்போ நீங்க இவங்க எழுதுற அந்த சோழ பின்னணியில எழுதுற கதையில நந்தினி எங்கிட்டு கூடிய வருவா, பழுவேற்றையர் எங்கிட்டு கூடிய வருவாரு. அது எல்லாமே ஒரு கற்பனை பாத்திரம். அதுல இருக்கிற வரலாற்று அரசர்களை தவிர மத்த இவர் எழுதியிருக்கிற அவ்வளவு பாத்திரங்களையும் வச்சுக்கிட்டு கதை எழுதிட்டு அதுக்கு உரிய நன்றியை வந்து கல்கிக்கு அதுல தெரிவிச்சு சொல்றது தானே முறையா இருக்க முடியும் இல்லையா? சரி, ஆனா இந்த கதைக்கு வருவான். இந்த கதையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, கல்கியோட அடிப்படையில அவ்வளவு பாத்திரங்களையும் வச்சு கதை எழுதியிருக்கிறவர் வந்து ஒவ்வொரு வார்த்தை மொழியிலையும் கல்கி எப்படி விவரிச்சுட்டு கதையை சொல்லுவாரோ அதே தான் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு இதையும் சிரிக்கிறது, அவர் வார்த்தைகள் எல்லாம் அப்படியே எடுத்து போட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. 2-3 விஷயங்களை நான் இதுல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, அந்த 5 களஞ்சி பொண்ணுங்கிறது 4 களஞ்சி பொன்னியாச்சு அப்படின்னு ஒரு இடம் வருது. அப்போ அதுல சாரி, அந்த ஒரு களஞ்சி பொண்ணு என்ன ஆச்சு, அது எங்கிட்டு கூடிய மிஸ் ஆச்சு அப்படிங்கிற புதிரை அவர் விடுவிக்கிற விதம். அதே மாதிரி வேங்கி நாட்டு இளவரசன் வந்து அருள்மொழிவர்மனோட மகள் சிறிய குந்தவையை பார்க்கறதுக்காக வர்றான். இந்த சிறிய குந்தவை தான் அவனுக்கு ஓலை அனுப்பி விடுறா, அவனை பார்க்கணும் சந்திக்கணும்னு சொல்லி. வர்றவன் வந்து ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டதுல மாட்டிக்கிறான் அந்த வேங்கி இளவரசன். அப்போ அந்த கொலை செய்யப்பட்டவனுக்கு பக்கத்துல அந்த வேல் இருக்குது. அப்போ அது வந்து சாளுக்கிய வேல், அந்த குத்துன வேல். அப்போ அந்த வேல் இருக்கிற அந்த வேலுக்கும் அந்த சோழ நாட்டு வேல் அது வந்து அதை விட 2 மடங்கு இருக்கும். அப்போ அந்த 2 வேலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லி இருக்கிற விதம். அப்புறம் அந்த கதையில வரக்கூடிய அந்த சின்ன பழுவேற்றையராக இருக்கட்டும், அப்புறம் அத வந்தியத்தேவன் கேரக்டரு, அப்புறம் அனிராதத்தியர், இது மாதிரி ஒவ்வொரு பாத்திரமும் அவங்க பேசுற அந்த வார்த்தைகள், பெரிய குந்தவை, அதெல்லாம் வந்து ரொம்ப அருமையா கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப நல்ல கதை. கல்கி வாசகர்கள் வந்து அவசியம் படிக்கணும் இந்த கதையை. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு தான் இந்த கதையை பத்தி நீங்களே ரொம்ப விவரமா சொல்லிட்டீங்க. கண்டிப்பா இது வந்து நம்ம வந்து கல்கி பொன்னியின் செல்வன் படிச்சிருக்கணுமா, அவங்கதான் படிக்கணுமா அப்படின்ல, கிட்டத்தட்ட இந்த சினிமாவை எல்லாரும் பார்த்துட்டாங்க. சோ எல்லாரும் அந்த கதையில இருக்கிற அந்த கதாபாத்திரங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால திருப்பி நீங்க வந்து பொன்னியின் செல்வன் 5 பகுதியும் படிச்சுட்டு வர வேண்டியதில்லை. படத்தை பார்த்திருந்தாலே ஓரளவுக்கு புடிச்சிட்டு வந்துடலாம். பட் ஆனா உங்களுக்கு அந்த பேர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காரு, அந்த நடையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி கதையில வந்து இந்த கதையில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு சாட்சியம், சான்று, அந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மாதிரி அது எப்படி அவங்க அந்த முடிச்சு அவிழ்க்கிறாங்க அப்படிங்கறத வந்து ரொம்ப சுவரேஷா வெளிப்படுது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறேன். ஏன்னா ஹிஸ்டாரிக்கல் பிக்ஷன் எடுத்துட்டு நீங்க ஆக்சுவலா கல்கியும் அதுதான், அதுல பாத்தீங்கன்னா அந்த முடிச்சு இருந்துட்டே இருக்கும். கடைசியில வந்துட்டு நந்தினியை பத்திய முடிச்செல்லாம் அவிழ்றப்ப வந்துட்டு படிக்கிறப்ப ஆஹா ஆஹா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு நிச்சயமா வந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். மேபி எனக்கு வந்து நான் கல்கி கதையை எதிர்பார்க்காம பொன்னியின் செல்வன கதையை படிச்சதுனால எனக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதனால நான் மேபி கொஞ்சம் அதிகமா பேசலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனா இது ஒரு கதாசிரியரா எடுத்து பாருங்க, இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். இப்ப வந்து ஆர்.வி. சுப்பிரமணியனுக்கு வந்து ஃபுல் கிரெடிட். ஏன்னா இதுல கொஞ்சம் தவறுச்சுனா கூட கல்கி எடுத்து கெடுக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா அப்படின்னு கேள்வி கேட்டுருவாங்க. ரொம்ப கவனமா எடுக்க வேண்டியது. அந்த மூலத்துல இருந்து நீங்க தனியா பண்ணிதான் ஒரு டான்ஜென்ஷியலா ஒரு கதையை கொண்டு வர்றீங்க. பட் அந்த கதையை கெடுக்காம இருக்கணும். அவங்க கொண்டு வந்து அந்த சுவாரஸ்யத்தை ஓரளவு கொண்டு விடணும்னு சொல்லிட்டு வந்து இவர் முயற்சியா பண்ணி பார்த்திருக்காரா, இல்ல ஏற்கனவே இந்த மாதிரி கதையில் இருக்காருன்னா அவரை பத்தி நான் எதுவுமே தேடி பார்க்கல. நிஜமாவே ஒண்ணுமே தேடி பார்க்காம அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லைன் படிச்ச உடனே ஆஹா இந்த கதையை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடகடகதான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும்னு தான் நினைக்கிறேன். இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த அரச கதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நீதி வலுவாமை அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல எப்படி வந்து அவங்க வந்து நீதி வலுவாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, அதாவது சாட்சியத்தை விட சான்று
எவிடன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறது வந்து அந்த சான்றுகளை மூலமா எப்படி அவங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிறது. அப்புறம் வந்து முன்விடிவு எடுக்கக்கூடாது, பயஸ்டா இருக்கக்கூடாது. நம்ம வந்து தீர விசாரிச்சே அதை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்மளோட நீதி நூல்கள் நீதிகதைகள்லாம் சொல்லிட்டு இருக்கு. அதை வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி கொஞ்சம் மாடர்ன் வெர்ஷனா கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வாசிக்க வேண்டிய சிறுகதை அப்படின்னு சொல்றேன். நீங்க ஏதாச்சும் சொல்லி முடிக்கிறோம், முடிச்சிருங்க. போதும், அடுத்தது கதைக்கு போலாம், நேரம் ஓடிட்டு இருக்குது. ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து ரம்யா அருண் ராயன் யாவரும்ல எழுதியிருக்கிற கதையோட பேர் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி நம்ம அடிக்கடி இந்த கதையோட டைட்டில் வச்சு டோடோ அப்படின்னு ஒரு இது டூடு அப்படின்னு ஆங்கிலத்துல போட்டிருக்காங்க, ஆனா தமிழ்ல டோடோ அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. சோ இந்த கதையை பத்தி சொல்லுங்க. டோடோங்கிற சிறுகதை எழுத்தாளர் ரம்யா அருண் ராயன் எழுதின கதை. ரம்யா அருண் ராயன் எழுதின கதை எனக்கு பொதுவாகவே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த சிறுகதை வந்து ரொம்ப அழகான சிறுகதை, ரொம்ப ரொம்ப அருமையாக எழுதியிருக்கிறாங்க கதையை. வந்து டோடோங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு போக 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 அப்படியே தெரிய வருது. இந்த இந்த கதையில இருக்கக்கூடிய விஷயங்களை ரசிக்கிறதுக்கு கூட இந்த கதையோட அடிப்படை என்னங்கிறது தெரிஞ்சாதான் முதல்ல ரசிக்க முடியும். அதனால ஒரு 2 வரி இந்த கதையை சொல்லி ஆகணும். ஒரு கதை சொல்லி வந்து கதை அமெரிக்கா, அது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறவன். அவனுக்கு 2 பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தை பிறக்கிற செய்தியெல்லாம் அந்த கதையில் அவர் சொல்லிட்டு வர்றாரு. இவங்க அப்பா வந்து இந்தியாவில் இங்கே வசிக்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் அவங்க வசிக்கிறா. அந்த கதை ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, அவங்க அந்த கதை சொல்லி இந்தியாவுக்கு வந்திருக்கிறான். அவங்க அப்பா வெளியே வாக்கிங் போயிருக்கிறாரு. அப்போ அந்த கட்டட என்ஜினியர்கிட்ட வந்து, எப்படி இருந்தாலும் அப்பா இன்னும் 4 வருஷத்துல இறந்து போயிடுவாரு, அவர் காலத்துக்கு அப்புறம் எப்படி இந்த வீட்டை வந்து ரெனோவேஷன் பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி பிளானை இப்போமே தயார் பண்ணுங்க, எப்படி எப்படி பண்ணணுங்கிறதன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. அவரும் இதை கேட்டுட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இப்படிதான் அந்த கதை ஆரம்பிக்குது. இந்த பின்னணியில இந்த போற இந்த கதை சில முடிச்சுகள் எல்லாம் சொல்லுது. என்னன்னு கேட்டோம்னா, இவங்க அம்மா வந்து 10 வயசுலேயே இந்த கதை சொல்லியோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அப்போ இவங்க அப்பா கஷ்டப்பட்டு இவனை வளர்க்குறாரு. அந்த வளர்க்குறப்ப அவனுக்கு அந்த வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மா தான் ரொம்ப உதவியாக இருந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரே பையன். அதே மாதிரி அவங்க அப்பாவும் அவனுக்காகவே வாழ்க்கையை தியாகம் பண்ணி வாழ்ந்திருக்கிறாரு. இப்போ அவனோட முதல் மகளோட பிறந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கையில் அவங்க அப்பாவை அவன் அங்கே அழைச்சிருப்பான். அங்கே அவர் போவார். அங்கே போய் அதெல்லாம் முடிச்ச அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் பையன்கிட்ட சொல்கிறார், அவன் சின்ன வயசுலேருந்து வளர்க்குறப்போ அந்த வீட்டில் இருந்து உதவி பண்ண அந்த அம்மா இருக்கு இல்லையா, அந்த அம்மாவை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அப்போ இவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் இவங்க அப்பா அந்த மாதிரி சொல்றாரு அப்படிங்கிறத வந்து இவனால ஜீரணிக்க முடியல. இவன் அவங்க அப்பாட்ட அவனுக்கு ஒப்புதல் இல்லை அப்படிங்கிற தன்னுடைய விருப்பமின்மையை, அல்லனா தன்னுடைய ஒவ்வாமையை அவங்க அப்பாட்ட சொல்லிடுறான். அதோட விடலை. அவன் வந்து அப்போ அந்த வேலை பார்த்த அந்த வீட்டில் வேலை பார்த்த அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மாட்டையும் கண்ணாப்பினான்னு பேசிடுறான். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் இவரோட வாழ்க்கையிலேருந்து முழுக்க விலகிடுறாங்க. இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. அவனுக்கு 2வது குழந்தையும் பிறந்துருச்சு. இப்போ அந்த 2வது குழந்தை எல்லாரோடையும் தான் இவன் இந்த வீட்டுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வார்த்தை உரையாடல் நடக்குது. அந்த இன்ஜினியர்கிட்ட இப்படி அப்பா நான் 4 வருஷத்துல இறந்து போயிடுவாரு, இந்த வீடை மாறி அமைச்சு கட்டணுங்கிற இந்த உரையாடல். இதை ஒட்டி அடுத்து நடைபெறுகின்ற அந்த சம்பவங்கள், அந்த 2 பேத்திமாரும் அவங்க தாத்தாவோட நடத்துற உரையாடல்கள் என்னென்ன, அந்த 2 பேத்திமாரும் அவங்க அப்பாவோட எவ்வளவு நெருக்கமா பேசுறாங்க, அவங்க அப்பா அந்த பேத்திமாரோட எவ்வளவு அழகா அருமையா பாசத்தோட பேசுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இவன் கேட்கிறான். அப்போ தன்னோட மகள்களுக்கு தன்னை விட தன்னோட அப்பா வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு அப்படிங்கிறது அவனுக்கு தெரிய வருது. இந்த அளவுல நான் இந்த இடத்துக்கு இங்க நான் நிறுத்திக்கிறேன். நீங்க சொல்லுங்க, அப்புறம் தொடரலாம் இந்த பேச்சை வந்து. இது வந்துட்டு புலம்பெயர், நீங்க சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியா நாட்டு கதை. அது மகன் வந்து
தந்தை இறப்பை காத்திருக்கிறத மாதிரி ஒரு ஒரு கதை. கொஞ்சம் அதை வந்து அவர் நகைச்சுவா சொல்றாரா இல்ல அது போய் கேட்டுட்டு அவருக்கு எப்படி அந்த அதை கேட்டு அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதா வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்டலான விஷயம் இல்லைங்களா? ஒரு மகன் வந்துட்டு ஒரு அவங்களுக்கு 12 செட்டோ 14 செட்டோ ஒரு நிலம் இருக்கும், வீடு வீடு இருக்கும். அந்த அவரோட ஐடியா வந்து அவர் வந்தோம்னா அப்பா 4 வருஷத்துல இறந்துருவார் அப்படின்னு. சோ அப்பாவோட மறைவை கூட ஒரு கணக்கு போட்டு அதில் வாடகை வீடு கட்டி வாடகை வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மகன், அப்படியான போன ஒரு மகன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து மெயின் கதையா இருந்தாலும் வந்து நீங்க சொன்ன மாதிரி இதுல வந்து அடுத்த இன்னொரு சரடா இன்னொரு அடுக்கா என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா டோடோவோட கதையை சொல்றாரு. அதாவது தன் பசியல் இதுல வந்து நம்ம இங்க என்ன சொல்றோம்னா ஒரு தாய் மகனுக்கு தந்தை மகனுக்கு வந்துட்டு அவரோட சொத்து பசி அப்படிங்கிற மாதிரி மண் பசி. அந்த டோடோ என்ன பறவை அப்படின்னா தன்னுடைய பசியினால அந்த பெண் பறவையே அழிச்சு சாப்பிட்டதுனால அந்த இனமே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கதையை சொல்லி முடிக்கிறார், டோடோ கதையை சொல்லி முடிக்கிறாரு. சோ இது ரெண்டுக்கும் ஒரு பேரலல் இருக்கு அப்படிங்கிறது. தன்னைத்தானே அந்த கேனிபிலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம சொல்றது எப்படி சொல்றது, உறவு நிலையில கூட அந்த கேனிபிலிசம் ஒருத்தர் கொண்டு சாப்பிடுவது இல்ல, அந்த வார்த்தைகளாலே கொண்டுட்டு அந்த அந்த அழிவு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பாரம்பரியம் அழிஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன், ரம்யா அருண்ராயன். சோ கொஞ்சம் இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறப்ப வந்துட்டு கொஞ்சம் வலி மிகுந்த கதையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது தொடர்ச்சியாக நான் சொன்ன அந்த இதுக்கு முன்னால இந்த கதையில வன்முறையை பத்தி பேசினா இது வந்து குடும்ப வன்முறைன்னு கூட சொல்லலாம். நீங்க வந்து ஒருத்தர் அடிக்கவோ கொடுமைப்படுத்துவதெல்லாம் வந்துட்டு பிசிக்கலா கொடுமைப்படுத்த வேண்டியதில்லை, இது இப்ப வார்த்தைகளை கூட ஒருத்தரை குத்தி கொள்ளலாம் அப்படின்றத மாதிரி ஒரு சொன்னாங்க. முடிவு வந்து இதுல எனக்கு முடிவு வந்து கொஞ்சம் அவர் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஹெண்டடா விட்டுற மாதிரி இருக்கு. ஆனா வேணும்னே அவர் அப்படிதான் விட்டுருக்காரு நினைக்கிறேன். அந்த முடியிறப்ப வந்துட்டு நம்மளையும் வந்துட்டு கொஞ்சம் அந்த அலை கலைக்கிற மாதிரி விடணும் அப்படின்னு தான் ஒரு சிறுகதைக்கு அப்படி விடலாமா அப்படி இப்படின்லாம் பேசலாம். பட் ஆனா இந்த முடிவை விட எனக்கு இந்த கதையில அந்த 2 படிநிலைகளுக்குள்ள போயிட்டு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியும். பட் கண்டிப்பா இது வந்து புலம்பெயர் வாழ்வு சார்ந்த கதை தான். இதே மாதிரி அந்த உறவுநிலை அந்த அந்த எனக்கு அந்த வரி இன்னும் கூட இப்போ சொல்றப்போதான் அந்த வரி இன்னும் திருப்பி எனக்கு ஞாபகம் வருது. 4 ஆண்டுகள் வந்து வாடகை வீடு கட்டி வாடகை விட்டு அதுல சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு மகன் சொல்லுவானா அப்படின்ற மாதிரி தோணுனாலும் நிறைய இடத்துல அது நிதர்சனமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ எனக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சு. ஆனா கொஞ்சம் சென்டிமெண்டலான கதை அப்படின்னு சொல்லலாம். நீங்க போங்க. சரிதான் டிஜே. அது இப்போ அந்த அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அந்த உறவு வந்து எப்படி தொடர்ந்து விலகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் அந்த கதையில ரம்யா அருண்ராயன் அழகா சொல்றாங்க. இவன் வந்து அவங்க அப்பா வந்து கேட்பாரு, ஃபாரின்ல இருந்து வரும்போது என்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஒரு ஒயின் ஹோல்டர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கேட்பாரு. அது நார்மலான ஒரு பிராண்டு தான், இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அது நல்ல ஒரு 3/4 முழம் இருக்கும். அந்த சைஸு அது அதனுடைய பேக்கிங் பண்ணி இருக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து அவன் இந்த வீட்டுக்கு இப்போ வந்திருக்கும் போது பாப்பா அவரை அழகா எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாரு. அது திறந்து பார்க்கல கடந்த காலத்துல இவன் அந்த அவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டது இல்லையா, அதுக்கப்புறம் நடந்த காலகட்டத்துக்கள் அவர் அந்த ஒயின் பாட்டில திறக்கவே இல்லை, வாங்கிட்டு வந்தது எல்லாமே அது அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத ஏன் அவன் கவனிப்பான். இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமா சொல்லியிருப்பாரு. அப்புறம் இவங்க அப்பா பத்தி அந்த என்ஜினியர்கிட்ட பேசினதை அவர் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். அவர் ரூம்குள்ள நுழையிறப்போ அப்பா உள்ள வரலாமா அப்படின்னு வேற கேட்கறான். ஏன்னா அப்பா ரூமுக்குள்ள இந்த கதை சொல்லி உள்ள போனோம், அதுக்கு பெர்மிஷன் கேட்கணுமா என்ன, இருந்தா கூட இவனுக்கே அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்கு, அவற்றை மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சு உள்ள போகிறப்ப வரலாமா. அங்க அவர் பேத்தி கூட தான் மகள், இந்த கதை சொல்லியோட மகள் அங்க தாத்தாவோட அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவன் என்ன பேசுறாங்க என்ன ஓடுதுங்கிறத கவனிக்கிறான். அந்த அப்போ அந்த ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறாங்க. அந்த புத்தகத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும்தான் நான் வாசிச்சேன், 2வது பார்ட்டை வாசிக்கலேன்னு அவங்க இந்த கதை சொல்லியோட அப்பா சொல்றது. அந்த கதை வந்து ஓடுது, அந்த டோடோங்கிற பறவையை பத்தின இதெல்லாம் வருது. இந்த 2வது பார்ட்டோட கதை என்னவா இருக்குங்கிறது இந்த பேத்தி இருக்கா இல்லையா, இவன் ஒரு கதை சொல்லுவா. என்னவா நீங்க ஏன் வாசிக்கல தாத்தா அப்படின்னு கேட்பா. உடனே அந்த கேரக்டர் அந்த தாத்தாவை பத்தி இந்த 2 பிள்ளைங்களும் எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில அழகா சொல்லிட்டு போறாரு நம்ம ரம்யா அருண்ராயன் வந்து. அந்த கதையில வந்து உச்சமா போறது என்னன்னா, அந்த டோட்டோங்கிற பறவை வந்து
பறவை இனமே அருகிக்கிட்டு வரும். ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த கதை இந்த கதையை அவ சொல்றா இல்லையா, இவளா 2வது பாற்ற அந்த கதையில பார்த்தோன்னா அந்த ஒரு பாத்திரம் அந்த தீவுக்கு ஒதுங்குற அந்த பாத்திரம், அந்த தீவுல 2 பறவைகள் தான் இருக்கும். அந்த பறவைகள் தான் இவனுக்கு துணையா இருக்கும். அந்த 2 பறவையில ஒரு பறவையவே இவன் கொன்னு சாப்பிடுவான். அந்த பறவை டோட்டோ இனம். அந்த டோட்டோ இனம் 2 பறவை. 2 பறவையில அந்த ஒரு பறவையை இவன் கொண்டு சாப்பிடுவான். இந்த கதாசிரியர் எவ்வளவு அழகா அதை கொண்டாந்து முடிச்சு போடுறாரு பாருங்க. இவன் அவன் டாடா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அவங்க அப்பா திரும்பி, நீ என்ன டோடோன்னு கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ அந்த கதையை அவன் அந்த எப்படி கொண்டு வந்து அழகா முடிச்சு போடுறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப அந்த நேரத்துல ரொம்ப புல்லரிச்சிருச்சு அந்த கதையை படிக்கல. ரொம்ப அருமையான கதை. கொஞ்சம் செட்டிப்பட்டெல்லாம் இருக்கல, பட் ஆனா அருமையான இதுவும் சரி. நம்ம இந்த சிறுகதையில் நீங்க தெரிஞ்சுட்டீங்களா பற்றி, அதெல்லாம் உணர்வுபூர்வமா இருந்தாலும் இது கொஞ்சம் நிஜமாவே அதிகமான உணர்ச்சிகள் மேலொடுங்கும் வாசனம். ஏன்னா தாய் தந்த சாரி அப்பா மகன் உறவு அப்படிங்கறதுனால, அப்புறம் அந்த கதையில அந்த டோடோ கதை அந்த டாடா நீங்க சொன்ன பிறகு அந்த கனெக்டிவிட்டி எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு தெரியும். சோ வாழ்த்துக்கள் அவங்களுக்கு. இங்கிருந்து அடுத்த கதை டக்குன்னு நீங்க மொழிபெயர்ப்பு கதை ஒண்ணு. சோ இது கேட் சாப்பின் அவங்க எப்படி சொல்றது, ஒரு 100 சிறுகதைக்கு மேல எழுதியிருக்கிறாங்க. அதுவும் அந்த காலத்திலேயே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இவங்க பின்னியம் பற்றிய கதைகளை நிறைய எழுதியிருக்காங்க. சோ இந்த மேற்கத்திய உலகத்துல ரொம்ப பாப்புலரான ஒரு ரைட்டர் அப்படின்னு சொல்லணும். சோ இத அருள் தமிழ் யாழினி தான், அவங்கதான் இத அருள் தமிழ் யாழினி அவங்க மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க. சோ இதுவும் நான் சொல்றது எப்படின்னா, அப்படி கல்கியோட கதையை எடுத்துட்டு அவங்க அதோட தொடர்ச்சியா எப்படி நம்ம இந்த கூர்வேல்ல நம்ம ஆர்வி சுப்பிரமணியம் பண்ணாரோ, அதே மாதிரி இது கொஞ்சம் டஃப்பான கதை. ஏன்னா இது லூசியானா நடக்கிற, அமெரிக்கா லூசியானால நடக்கிற ஒரு கதை. அத நீங்க அந்த மண்ணின் மனத்தோட கொண்டு வரணும் அப்படிங்கறத இது. ஆனா லூசியானா நடந்தாலும் அந்த பெண் மனம் அப்படிங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு அந்த உணர்ந்துதான் அவங்க அதை பண்ணிருக்காங்க, இந்த கதையை பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் நீங்க கதை பத்தி சொல்லுங்க, நான் அப்புறம் சேர்ந்துக்கிறேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அறிமுகத்தை நல்லா தெளிவா கொடுத்துட்டீங்க. இப்போ கேட் சோப்பின் எழுதின கதை. இவர் ஒரு பெண் எழுத்தாளர், அமெரிக்காவினுடைய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். இவர் வாழ்ந்த காலம் 1850 இருந்து 1904 முடிய. அப்போ 20ஆம் நூற்றாண்டு தொடங்கினதுக்கு அப்புறம் 4 வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அவருடைய முக்கியமான காலம் 1850 இருந்து 1900 வரைக்கும், அதுக்கு முந்தின நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு. அந்த பெண்மணி அந்த காலகட்டத்தினுடைய பெண்ணிய எழுத்தாளர்களினுடைய முன்னோடியாக மதிக்கப்படுகிறார். அந்த பெண்ணிய எழுத்தாளர், முன்னோடியான எழுத்தாளர். இவர் எழுதின முக்கியமான கதை இந்த கதை, த ரெஸ்பெக்டபிள் உமன் அப்படிங்கிற கதை. இந்த கதை அருந்தமிழ் யாழினி மொழிபெயர்த்திருக்காங்க. நல்லா தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இருந்தாலும் கூட அதுல எனக்கு 1-2 இடங்கள்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. இருக்கட்டும். ஆனா தமிழ்ல அந்த கதையை மொழிபெயர்த்து கொண்டு சேர்க்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால இந்த கதை வாசகர்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதனால யாவரும் பதிப்பகம் அது கொண்டு வந்திருக்கு. அந்த அளவுல யாவரும் பதிப்பகத்துக்கும் ஒரு பாராட்டு. இப்போ நான் இதுல ரசிச்ச விஷயம் என்னன்னா, அந்த கதையை ரொம்ப சுருக்கமா சொல்லிடலாம். அந்த கதையினுள்ள வர்ற முக்கியமான ஒரு விருந்தாளி, அவர் ஒரு பாத்திரம். அவன் ஒரு பத்திரிகையாளர். இந்த ரெஸ்பெக்டபிள் உமன்னு சொல்ற அந்த மரியாதைக்குரிய அந்த பெண் இருக்கிறாள் இல்லையா, அவளோட கணவனோட கிளாஸ்மேட். அவன் ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறான். இவங்க இருக்கிற அந்த ஊருக்கு வராங்க. இவங்க அந்த ஊர்ல
விவசாயம் மற்றதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் நகரத்திலிருந்து விடுபட்டு வாழ்க்கையை இங்கே அனுபவிக்கிறதுக்காக ஒரு வாரம் 10 நாள் இருக்கிறதுக்காக வந்திருக்கான். இவங்க 2 பேரும் காலேஜில் இந்த இந்த கதையினுடைய மைய நாயகி இருக்காள் இல்லையா, இவளோட கணவனோட ஒன்றா படித்தவன் கல்லூரியில். அவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. இவன் இங்கே வந்து அந்த கரும்பு தோட்டம், அந்த அங்கே வீசுகிற காற்று, இதெல்லாம் ரொம்ப ரசிக்கிறான். அந்த மக்கள் எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த பொண்ணு இவ வந்து இவ வர்றது அப்படிங்கிறதே முதல்ல வர்றாங்கிறதுலே அவளுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவ வந்து அவன் கூட படித்தவனை பற்றி ஒரு சின்ன கற்பனை பண்ணி வச்சிருப்பா. அவன் ரொம்ப ஒல்லியானவனாக இருப்பான், வளர்ந்தவனாக இருப்பான், கண்ணாடி போட்டவனாக இருப்பான் அப்படின்லாம் அவன் நினச்ச எதுவும் மாதிரியுமே அவன் இல்லை. அவன் இங்கே வந்து அவன் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கல அவன் மேலே அவளுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படுது, அவன் மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஆனால் அவன் அவன் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. அவன் அதை கண்டுக்கிறதே இல்லைங்கிறது வந்து அவளுக்கு ஒரு ஏமாற்றத்தை தருது. அதனால இவன் என்ன ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறதுனாலயே அவன் கொஞ்சம் விலகி போக ஆரம்பிக்கிறான். இப்போ இந்த பெண்ணோட மனநிலை என்ன அப்படிங்கிறத வந்து அந்த கதை நெடுகளையும் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு கதாசிரியர். அப்புறம் அடுத்த தடவை அவனை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்போ நல்ல விதமா அவனை ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதா அந்த கதை முடியுது. அப்போ உள்ளபடியே அவளுடைய மனநிலை என்னவா இருந்திருக்கு, அடுத்த முறையில இது பண்ணல அவனை நல்ல விதமா ரிசீவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத அவ எந்த அர்த்தத்துல சொல்லியிருக்கிறா அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதையில வாசகனுக்கு விடப்படுகின்ற சில செய்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். கதையை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு கேட்சோபி. வாசிக்க வேண்டிய ஒரு கதை. கண்டிப்பா. நீங்க சொல்ல மாதிரி இந்த மொழிபெயர்ப்பு கதை அப்படிங்கறதுனால நான் வந்து கொஞ்சம் நான் சில முன்முடிவுகளோட தான் படிச்சேன். அதாவது அதுவும் ஆங்கிலத்துல ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதிய கதையை வந்து நீங்க தொட்டு அதை மொழிபெயர்ப்பு செய்யும் போது அதற்கே உரிய சிக்கல் இருக்கும். ஆனா அந்த அந்த மண் வாசத்தை நீங்க கொண்டு வர முடியாது, அங்க அப்ப இருந்து அந்த நடையை கொண்டு வர முடியாது. அதே மாதிரி வந்துட்டு அன்றைய ஒழுக்க நெறிகள், அமெரிக்கா லூசியானா மாதிரி இடத்துல இருந்த ஒழுக்க நெறிகள் வேறு, இங்க வந்து சவுத் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டீப் சவுத் எங்கேயும் பாத்தீங்கன்னா அமெரிக்காலையும் பாத்தீங்கன்னா தெற்கு வடக்குக்கான பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க பாத்தீங்க அமெரிக்க சிவில் வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெற்குக்கும் வடக்குக்கும் நடந்த ஒரு சிவில் வார் அப்படின்னு சொல்லலாம். மாசச்சூசெட்ஸ், மெயின், நியூ இங்கிலாந்து அவங்க எல்லாம் ஒரு கும்பலா இருந்தாங்க, தெற்கு மாநிலங்கள்லாம் ஒரு கும்பலா இருந்தாங்க. சோ இதுல வந்து இந்த லூசியானா அப்படிங்கிறது அவங்களுக்குன்னு சொல்ல ஒரு கன்சர்வேட்டிவான பார்வை இருக்கு. சோ அந்த பார்வையெல்லாம் அவங்க இந்த கதையில கொண்டு வந்தாங்களா அப்படின்னா முழுமையா கொண்டு வரல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவங்க கொண்டு வரலன்னு சொல்றத விட கொண்டு வரது கடினம் அப்படிங்கறதா விஷயம். ஏன்னா அந்த வாசிப்பாளருக்கு வந்து அந்த பின்புலம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தாதான் அவங்களே அது உணர முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சோ நான் இதை எப்படி வாசிச்சப்போ வந்துட்டு ஒரு அமெரிக்கா பத்தி ஓரளவுக்கு குறைந்தபட்ச ஹிஸ்டாரிக்கல் நாலேஜோட படிச்சீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதை பத்தி தெரியாம படிச்சீங்கன்னா அது இன்னொரு மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கலாம். பட் இந்த கதை கேட் சாப்ளினை பத்தி கொஞ்சம் ஏற்கனவே தெரிஞ்சதுனால இங்க படிக்கிறப்ப வந்து ஒரு பெண்ணிய கதைன்னு தெரியுது. ஒரு பெண் ஆசைப்படுகிறாள், ஆசைப்பட்டு நீங்க சொல்ற மாதிரி உதாரணப்படுத்துறா, அந்த கோபத்துல கூட அவ வந்து அந்த ஊரை விட்டு போயிடுறா. போயிட்டு முடிஞ்ச பிறகு அது கடைசியில வந்துட்டு அவரு இந்த திருப்பி அவங்க நம்ப முடிவு, நீங்க சொல்ற மாதிரி கடைசி இந்த முடிவு வந்துட்டு ஒரு ஓப்பன் எண்டடா ஒரு நக்கலான ஒரு விஷயமா முடிச்சிருப்பாங்க. சோ என்ன பொறுத்தளவு வந்து நீங்க அருந்தமிழ் யாழினி வந்து இந்த கதையை மொழிபெயர்க்கிறது முக்கியமான காரணம் இந்த கடைசி வரி அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு முத்தாய்ப்பான ஒரு வரி. நீங்க இந்த கதையெல்லாம் படிச்சுட்டு, நான் ஆக்சுவலி இந்த கதையை படிச்சு முடிச்சுட்டு திருப்பி அந்த கடைசி வரியை வாசிச்சுட்டு திருப்பி இன்னொரு வாட்டி அந்த கதையை யோசிச்சு பார்த்தேன். சோ அந்த அந்த குறும்புக்கார பெண், இந்த கேட் சாப்ளின் அப்படிங்கிற அந்த குறும்புக்கார பெண் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரெஸ்பெக்டட் லேடி அப்படிங்கிற விட என்ன நொட்டோரியஸ் லேடி அப்படின்னு சொல்லலாம் நினைக்கிறேன். ஒரு எப்படி சொல்றது, ஒரு குறும்புத்தனமான பெண்ணா அப்படிதான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அது திருப்பி நீங்க கொண்டு வந்து ஒரு தமிழக சூழலையோ இல்ல இந்திய சூழலையோ வச்சு பாத்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டட் உமன் அப்படிங்கறதோட அர்த்தமே மாறி போயிடும். சோ அப்படியும் நான் நினைக்கிறேன். சோ அப்படிதான் நான் நினைக்கிறேன். பட் மத்தபடி நான் சொன்ன மாதிரி ஒரு வாசிப்பு அனுபவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த அமெரிக்க விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த நண்பர்கள், அந்த பெண்ணின் மனம் எப்படி செயல்படுது அப்படிங்கறத வந்துட்டு கேட் சாப்ளின் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி 100 சிறுகள் எழுதிய ஒரு ஆசிரியர். அந்த கதையை பிரிக்கும் ஒரு பிரமிப்பு, அதை வந்து கண்டிப்பா வந்துட்டு யாழினி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்றேன். நீங்க முடிச்சிருங்க, சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளவுதான். அந்த கதையை வந்து
முக்கியமான விஷயம் அதுதான். என்னன்னா சில விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நயமா சொல்லியிருப்பாரு. இப்ப ஆஹ் அந்த நாய்க்குட்டி நாய் வந்து வீட்டுல வளர்க்குற அந்த பெரிய பெரிய நாயெல்லாம் இவனை சுத்தி சுத்தி வரும். யாரு? அந்த விருந்தாளியை சுத்தி. இவன் வந்து அந்த நாயோட பழகுற விதம், அந்த நாய் வந்து அதுல காட்டுற பரிவு. அதே நேரத்துல பார்த்தோன்னா அந்த அவளோட கணவன் வந்து மீன் பிடிக்க கூப்பிடுவான், பறவைகளை வேட்டையாட கூப்பிடுவான். அதுக்கெல்லாம் அவன் போக மாட்டான். அதுல எல்லாம் அவனுக்கு விருப்பம் இருக்காது. அதே மாதிரி அவனை நம்ம உபசரிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஏத்துக்கிறது. அதுக்கு வந்து அத ரொம்ப எளிமையா அந்த வீடு அவன் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாம தான் வீட்டில் அவன் இருந்தா எப்படி இருப்பானோ அதே மாதிரி வந்த இடத்துலயும் அவன் ரொம்ப அணுக்கமா நடந்துக்கிறது. இதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த கதையில நல்லா சிறப்பா சொல்லிட்டு போறாரு ஆசிரியர். கடிப்ப இன்னொரு சொல்லி லாஸ்ட் இன்னொரு நீங்க சொன்ன பிறகுதான் ஞாபகம் வந்துச்சு. பாத்தீங்கன்னா அதுல அவங்க வந்து ஒரு கட்டத்துல வந்துட்டு கணவனே சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க, நினைப்பாங்க. அந்த அளவுக்கு அவட்ட அந்த அளவுக்கு நினைச்சு பாக்குறா சொல்லிடலாமே அப்படின்னு. ஆனா ஆனா சொல்லிட்டு அவன் என்ன நினைப்பான், அவனோட எனக்கு நெருங்கி பழகணும், அவன் கையை தொடணும்னு ஆசை வந்துச்சு அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறதுக்கு வந்து எது தடையா இருக்கு அந்த பொண்ணுக்கு சொல்றதுக்கு? அவன் அப்போ அந்த ஒரு பெண் அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அவன் தப்பா நினைச்சுக்குவானோ அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து அவளை தடுக்குது. அதெல்லாம் வந்து அந்த கதையெல்லாம் ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு. அடுத்த கதைக்கு போயிடலாம். இந்த கதையை வந்து கதையோட தலைப்பு கேட்டாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து உருவத்தை வச்சு பேசப்படக்கூடிய கதையில் தான். கதையோட தலைப்பு வந்து சலனா பொம்மைகள். இது வந்து அந்திமலையில வந்த நான் சிவனேஷன் எழுதிய கதை. ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிங்க, நான் பின்னால் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி. இது சலன பொம்மைகள். இந்த தலைப்பு வந்து திரும்பவும் நல்ல ஒரு அழகான தலைப்பு. இவர் கதாசிரியர் நான் சிவனேசன் வந்து சேலத்துக்கு பக்கத்துல வாழப்பாடி பக்கத்துல ஒரு பள்ளியில ஆசிரியராக பணி செய்கிறார். தொடர்ச்சியாக நல்ல கதைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த கதையில முதல்ல சலன பொம்மைனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அத தலைப்பை பத்தி ஒரு பார்வையை பார்த்துருவோம். இது மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பொம்மலாட்டத்துல ஆட்டு விக்கிற பொம்மை மாதிரி ஒரு விதத்துல வச்சுக்கலாம். அப்போ மற்றவர்கள் நினைக்கிறதுல இருந்து ஒரு கருத்தை உருவாக்குறது, அப்படி உருவாக்குகின்ற பாத்திரம். ஆமா, இந்த கதை அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த சலன பொம்மைகள் இருக்கிற இதுல முக்கிய பொம்மையா இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இந்த கதையினுடைய நாயகனா வர்ற அருண். இந்த அருண் தான். இது என்ன கதை அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் அப்படியே நான் லீனியர் முறையில நிகழ்காலத்துல இருந்து பழைய கதைகளை சொல்றது அப்படி சேர்த்து சொல்லிட்டு போறாரு. இந்த கதை பேசுகிற இந்த அருண் வந்து அவனுக்கு அவங்க அப்பா வந்து இன்னொரு அம்மாவை ரெண்டாவது தொடர்புல வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ரெண்டாவது தொடர்புல வச்சிருக்கிற அந்த பெண் அவனுக்கு சித்தி இல்லையா, அந்த சித்தி வந்து அவங்க அம்மா வந்து அவளை எப்படி வெறுக்கிறார், அந்த சித்தியை பத்தி அவங்க அம்மா அவனுக்கு காட்டி இருக்கிற உருவம் என்ன, அவன் 10 வயசு இருக்கையில அந்த சித்தி வந்து அந்த வீட்டுல எனக்கு சொத்துல பங்கு வேணும் அப்படின்னு கேட்டு வந்தது, அந்த நினைவுகள், அந்த வந்த சமயத்தில் அவன் சித்தி அவனுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்தது, அதை அவன் ஒழிச்சு வச்சது, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்த கதையில சொல்லிட்டு போறாரு. இவங்க அம்மா வந்து அவன்கிட்ட வந்து அவன் ரொம்ப பொல்லாதவிடா சொத்தை பிடுங்க பாக்குறா அப்படிங்கிற இமேஜ் எல்லாம் உருவாக்கி வச்சிருக்கிறார். இது ஒரு பக்கம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சித்தி வந்து ஹைதராபாத்ல ஒரு தொழிலதிபர் வீட்டுல வேலை பார்க்குறா. அவன் வந்து ஊருக்கு வரா, இங்க தமிழ்நாட்டுக்கு இங்க ஊருக்கு வரா. அவளை ரிசீவ் பண்றதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இவன் நிக்கிறான். இப்போ அவனுடைய நனவோடையில இந்த கதையை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ரொம்ப சுருக்கமா பார்த்தோன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவன் அவ்வளவு பின்னணியில வந்து அப்புறம் படிச்சு ஒரு ஐடில வேலைக்கு போயிட்டான். அவன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண விருப்பப்படுறான். அந்த வீட்டுல பொண்ணு பேச போறாங்க. இவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, வந்து பேச முடியாது. இவன் தான்
தன்னை பத்தின விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவங்க பக்கத்துல கல்யாணம் பத்தி பேசுறதுக்காக நிறைய உறவினர்கள் இருப்பாங்க. இவனுக்கு வந்து சொல்றதுக்கு இவங்க அம்மாவை தவிர வேற யாருமே இருக்காது. அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில தான் அவனுக்கு சித்தியோட நினைவு வருது. அப்புறம் தன்னுடைய சார்பில் பேசுறதுக்காக ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காக அவன் சித்திய ஹைதராபாத்ல இருந்து வரவழைக்கிறான். அந்த சித்தி வந்து இவங்ககிட்ட ரொம்ப அவனுக்கு ஆறுதலா சொல்லுகிற வார்த்தைகள், அவனுக்கு உனக்கு சப்போர்ட்டா நான் நிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ற செய்தியெல்லாம் இந்த கதையில ரொம்ப அருமையா சொல்லிட்டு போறாரு. இதுல ஒரு முக்கியமான திருப்பம் கதையில என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கட்டத்துல அவன் சித்தின்னு சொல்லிட்டு போற அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அவன் வந்து சொல்றா அவங்கிட்ட, அருண் நான் உனக்கு சித்தி இல்லடா பெரியம்மா அப்படின்னு சொல்றா. பெரியம்மாவா எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, ஆக்சுவலா அவங்க அப்பா வந்து முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து அவன் சித்தின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மாவை தான். அவ தான் உண்மையான மனைவி. உண்மையா அவளை ரெஜிஸ்டர்ட் மேரேஜும் பண்ணியிருப்பாரு. 3 வருஷம் அவளோட வாழ்க்கை வர வாழ்ந்திருப்பாரு. அந்த பெண் வந்து ஏற்கனவே டைவர்ஸ் வாங்கின பெண், விவாகரத்து பெற்ற பெண். ஆனா 3 வருஷம் வாழ்ந்து அவங்களுக்கு வந்து குழந்தை இருக்காது. அதுக்கு அந்த பின்னணியில அந்த நேரத்துல தான் 2வதா தான் இவங்க அம்மாவை அவர் சேர்த்திருக்காரு. அதிகாரப்பூர்வமான மனைவி அவங்க சித்தின்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அம்மா தான். ஆனா இவங்க இங்க வாழ்ந்து அவங்க அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் சாகிற நேரத்துல அவர் சொல்றாரு, அவளுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை போய் சேரணும், ஒரு 50,000 60,000 ரூபாய் சேரணும் அப்படிங்கிற அந்த தனது விருப்பத்தையும் சொல்லிட்டு போறாரு. ஆனா அவ அந்த இறக்குற நேரத்துல அங்க அவளுக்கும் செய்தி சொல்லி அனுப்புறாங்க. அந்த நேரத்துல அந்த அந்த பணத்தெல்லாம் கொடுக்கல. சப்சிக்வெண்டாவும் அது அவ வெளியே எங்க இருக்கா என்னங்கிறது தெரியல. இவங்களும் தேடி பார்க்கல. இவனுக்குன்னு ஒரு தேவைன்னு ஒண்ணு வர்றப்பதான் அவனுக்கு வந்து அந்த உறுத்தலே வருது. அவங்க அம்மா வேற அதுக்கப்புறம் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து உடல்நிலை சரியில்லாம போயிருது. இதெல்லாம் சேர்த்து அந்த கதையை ரொம்ப கோர்வையா சொல்லிட்டு போய் முடிக்கிறாரு. எனக்கு அந்த 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 பெரியம்மா, அந்த சித்தி, அந்த பாத்திரம் வந்து ரொம்ப அருமையான முறையில் அந்த கதையில சொல்லப்பட்டிருக்கு. வாழ்த்துக்கள் எழுத்தாளர் சிவனேசனுக்கு. சொல்லுங்க நீங்க. நீங்க கதையை நல்லா சொல்லிட்டீங்க. அதுல முக்கியமான விஷயம் அந்த அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி வாசுகி தான் அவங்க அந்த சித்தியா, இனி முதல்ல சித்தியார் தான் அப்புறம் பெரியமாமாங்கிறவங்க அவங்களோட பேரு, அவங்களை இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுல நீங்க கதைய கிட்டத்தட்ட சொன்னா இதுல இன்னொரு விஷயம் எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, இந்த புஸ்தகத்துக்காக அந்திமலையில வந்து ஒரு ஓவியம் போட்டிருந்தாங்க. அது என்ன எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா முன்ன வந்து குமுதம் ஆனந்தவிடலாம் பாத்தீங்கன்னா இந்த ஓவியங்கள் சிறுகதைகளோட வந்துட்டு ஓவியங்கள் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் அந்த டக்குனு மனசுல நின்றும். இதுல வந்து அந்த அந்த ஓவியம் அந்த ஒரு ஆள் வந்து இதை காத்திருக்க நிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சோ அது இந்த கதைக்காக எழுதப்பட்ட வரையப்பட்ட ஓவியம்னா கண்டிப்பா இந்த மேகசினுக்கு வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அதுக்கு செய்து அது அப்படி செய்யறதுக்கும் ஒரு ஒரு முயற்சி தேவை. அதை நல்லபடியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ நீங்க சொல்றது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இது வந்து இப்படி சொல்லாமான்னு தெரியல, இங்க வந்து கேஸ் லைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா நம்மளுக்கு சில விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கும். ஆனா அது நடக்காத விஷயத்த நடந்ததாக திருப்பி திருப்பி சொல்லி நம்ம மனசுல அது நடந்திருக்குமோ அப்படிங்கறத ஆழமா பதிவு வச்சிருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இவருக்கு என்னன்னா, இவரு வந்து அவங்க அந்த வாசுகிங்கிறவங்க அந்த நபரை வந்துட்டு ஒரு சிற்றனை அவங்க அப்பாவுக்கு வந்து 2வது மனைவி அப்படிங்கிற ரேஞ்சிலேயே அவங்க வந்து இவங்க மனசுல தள்ளி 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 அவருக்கு அதனால அந்த சிற்றனை மேல் இருக்கும் ஒரு பிம்பத்தை வந்து அதிகப்படுத்தி அந்த நெகட்டிவ் கனோட்டேஷன்ஸ் எல்லாம் இவருக்கு பொங்கி வெளியுது. சோ அவர் வந்து இங்க காத்திருந்து அவங்களை கூட்டிட்டு போறப்ப வந்துட்டு ஒரு வெறுப்போட தான் அந்த அந்த பயஸ்னஸோட போறாரு. கடைசியில் அவங்க வந்து அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த கேஸ் லைட்டிங் ஃபுல்லா அப்படியே அந்த இவருக்கு முன்னு கட்டெழுப்பப்பட்ட அந்த பெரும் சுவர் வந்துட்டு சின்ன ஒரு கல்லை தட்டுன உடனே அப்படியே இடிஞ்சு விழுகிற மாதிரி கடைசியில அவர் ஒரு செயல் செய்வாரு. நான் வந்து அந்த அவர் என்ன செயல் செய்வான்னு நீங்க சொல்லாதீங்க, அவங்க பாத்துக்கிட்டோம். ஏன்னா அதுதான் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த டேர்னிங் பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் அவங்க அதான் சொல்ற ஒரு பெரிய அடுக்குமாடி கோட்டையே உங்க முன்னால கட்டி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு கண்ணு எதிரே தான் இருக்கும். ஆனா ஒரு கோட்டையை கட்டி எழுப்பி வச்சிருப்பாங்க. அதுல வந்து ஒரு சிறிய கூழாங்கல் தான் இருக்கும். அந்த கூழாங்கலை தட்டி விட்டோம்னா அந்த கோட்டை முழுசா இருந்துட்டு அப்படியே முழு விரிவா தெரியுற மாதிரி ஒரு காட்சி. சோ அத வந்து ஒரு அருமையா பண்ணிருக்காங்க. அந்த விதத்துல வந்து அருமையா இருக்கும்.
ஆமா, அதான் அந்த சஸ்பென்ஸ் அப்படியே இருக்கட்டும். வாசிக்கிறவங்க அதை வாசிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாரும் வாசிக்கணும் அந்த கதையை. கண்டிப்பா. ஆமா, நேரம் போய்கிட்டு இருக்குது. நம்ம அடுத்த கொஞ்சம் கதைக்கு டக்குன்னு சீக்கிரமா அடுத்த 2 கதைகளை சீக்கிரமா முடிக்கலாம். கு விநாயகமூர்த்தி, இது அந்திமலை கதை. முக்குளிப்பான் அப்படிங்கறதா கதை. நீங்க கிளம்பிடுங்க. கு விநாயகமூர்த்தி இவர் வந்து ஒரு நல்ல கவிதை சொல்லக்கூடியவர். சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறாரு. முகநூல்ல ரொம்ப ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக இருந்தார். இப்பவும் இயங்கிக்கிட்டு தான் இருக்காரு. ரொம்ப குறைவான அளவில் இயங்குறாரு. இப்போ நம்ம சுருக்கமாகவே இந்த கதையை பார்த்துடலாம். இந்த முக்குளிப்பான் அப்படிங்கிற தலைப்பு ஏன் வச்சாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒரு பறவையை குறிக்கக்கூடிய இது. முக்குளிப்பான்ங்கிறது ஒரு பறவை. இந்த பறவை வந்து இந்த கதையில வர்ற ஒரு முக்கிய பாத்திரத்துக்கு ஓமியா சேர்த்து இந்த கதையை எழுதியிருக்கிறாரு. அதாவது அண்ணன் தம்பிங்க அவங்க 2 பேரு, அவங்க கல்யாணம் பிள்ளைங்கன்னு செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க அக்கா வந்து ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கல. இவங்க ஏதோ சில காரணங்கள்னால அப்படியே தள்ளிக்கிட்டே போயிடுச்சு. அவளுக்கும் இப்போ 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அங்க அவங்க அக்காவுக்கு அங்க ஒரு பிடிப்பு நான் பார்த்துக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த அவங்க பாட்டியும் இறந்து போயிட்டா ஊர்ல. இறந்து போன அந்த செய்தி வந்து இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த நகரத்துல இருக்கக்கூடிய அவங்க அண்ணன் தம்பி, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. ஆனா அவங்க அக்கா தான் மூத்தவ. இவங்க 2 பேருக்கும் செய்தி கிடைக்குது ஊர்ல இருந்து. இவங்க கிளம்பி ஊருக்கு போறாங்க. அந்த போற இடத்துல நடக்கக்கூடிய இடம் என்ன? இவங்க அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த பாட்டி இருந்த அந்த வீடு இருக்கு இல்லையா, இப்போ பாட்டியை பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து அவங்க அக்கா தான் அந்த வீட்டுல. அந்த வீட்டை எப்படி சொந்தமாக்கிக்கிறது அப்படிங்கிறதுலதான் இவங்க 2 பேருக்கும் குறியா இருக்கும். அவங்க 2 மனைவிமார்களுக்கும் அதுதான் குறியா இருக்கும். இப்போ அங்க நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி இதெல்லாம் அழகா சொல்லிட்டு போறாரு. அவங்க அதுல அந்த அக்காங்கிற கேரக்டர் வந்து எப்படி இவங்க பார்க்க போகையில தம்பிமார்களை பார்த்த உடனே அப்படியே அழுது கதறிட்டு வருவா. அதெல்லாம் உருக்கமா சொல்றாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அவங்க இவங்க 3 பேர், இந்த அக்கா அவங்க தம்பிமார் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க அத்தை பெரியம்மாலாம் அந்த ஊர்ல இருக்காங்க. அவங்க பேசுற பேச்சுக்கள், இதுக்கு மேல அவ என்ன செய்ய போறா, இவங்க அக்கா இந்த 2 பேரோட அக்கா இருக்கா இல்லையா, அவ என்ன செய்ய போறா அப்படிங்கிறத எழுப்புற கேள்வி, அதுக்கு அவ சொல்ற விடை, அவ அந்த தம்பிமாரை நோக்கி பேசுகிற பேச்சுக்கள். உங்களுக்கு அவ பாட்டி இறந்து போய் அந்த கர்மாதி மற்ற வேலைகள்லாம் முடியறதுக்கு முன்னாடி மறுநாளே இவங்க சொத்தை பத்தி பேசுற, வீடை பத்தி பேசுற அந்த அக்கறை, இதெல்லாம் அவளை வெறுக்கடிக்க வைக்குது. என்னடா உங்களுக்கு இந்த வீடு தானே வேணும், எடுத்துக்கோங்க அப்படின்னு அவ பேசுற அந்த பேச்சு, அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாரு. எனக்கு இதுல என்ன ஒரு ஒரு சின்ன விஷயம் எது பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதுற கவிதைகள்ல எல்லா கவிதைகள்லையும் இந்த அக்காமாரோட பெருமைகள் எல்லாம் பேசுவாரு. தம்பிமார்கள் எப்படி இருக்காங்கிறதெல்லாம் சொல்லுவாரு. இதுல அந்த பாத்திரம் எப்படி செயல்படுது, என்ன பேசுது அப்படின்னு சொல்றத விட்டுட்டு அந்த கதையில அவர் கடைசியில அந்த அக்காமார்கள் தம்பிமார்களுக்கு செய்வது அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய பழைய கவிதை பாணியில அந்த காலத்து அக்காமார்கள் தம்பிக்கு கால் கழுவி விட்டார்கள், அந்த காலத்து அக்காமார்கள் வளையல்களை வாங்கி கொண்டு தம்பிகளுக்கு மிட்டாய்கள் வாங்கி தந்தார்கள், அவர்கள் சம்பாதித்த பணத்திலே தம்பிமார்களுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைத்தார்கள் அப்படிங்கிற அந்த கவிதையை இங்க கொண்டாந்து கதையில கொண்டு வந்து சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. இவ தம்பி மேல இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய கழிவிறக்கத்தை சொல்லலாம், இல்லைன்னா தன்னுடைய பெருமை, நான் எந்த நேரத்திலேயே என்னுடைய நிலையில இருந்து கொஞ்சம் கூட இறங்கி வரமாட்டேங்கிற தன்னுடைய உறுதியை சொல்லலாம். அதெல்லாம் விட்டுட்டு ஏன் அந்த கதையில அதை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்கமா தெரியுது. மற்றபடி இந்த கதை ஒரு நல்ல கதை. அருமை அருமை. நான் வந்து இது வரைக்கும் சினிமா ரெஃபரன்ஸ் தவிர்த்து வந்தேன், பட் இந்த கதைக்கு சினிமா ரெஃபரன்ஸ் சொல்லியே ஆகணும் அப்படின்னு. தாய் கிழவி படம் பார்த்தது அதுல நிறைய பேர் அந்த ரிலேட்டபிலிட்டி இருந்திருக்கும். ஏன்னா
இந்த கதை அதுல வந்து தாய் கலவில இருந்து அவங்க இறக்க மாட்டாங்க. இறக்கும் தருவாயில் இருக்கும் ஒரு பெண்மணியை சுற்றி நடக்கும் அந்த அவல காட்சிகள் நகைச்சுவை நகைச்சுவையாக சொன்னதான் தாய் கிழவி படம் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து இந்த அந்த அப்பா பாட்டி இறந்துடுறாங்க. அந்த இறந்த வீட்டுல வந்துட்டு துக்கத்தை விட வந்து சொத்தை பிரிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க அந்த நம்ம முன்ன சொன்ன டோடோ கதையிலும் அதுதான். அதுல வந்து அது இன்னும் வலிமிகுந்தது. ஏன்னா இதுல இறந்துடுறாங்க, இறக்குறதுக்கு முன்னாலேயே பண்றாங்க அப்படிங்கிற அந்த தாய் கல்வியோட அந்த ரேஞ்சுக்கு வந்துருது. பட் இதுவும் அதே மாதிரி தான் ஒரு கதை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த நீங்க சொன்ன முக்குளிப்பான் அப்படிங்கறத நானும் தேடி பார்த்தேன். அப்படிங்கிறது வந்துட்டு இங்க வந்து இந்த நோஸ் டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிங் பிஷர் மாதிரி ஒரு ஒரு பறவை தான் அது. என்ன பண்ணும்னா அது நீரில் வந்து டக்குன்னு உள்ள போய் தனக்கு வேண்டிய மீன் எடுத்துட்டு வந்துட்டு உட்கார்ந்துக்கும். அது முக்கால்வாசி தனிமையிலேயே இருக்கிற மாதிரி தான் ஒரு பறவை. அது அந்த காத்திருந்து தன்னை இருக்கிற மாதிரி காத்திருந்து மீன் பிடிச்சிட்டு தனக்கான விஷயங்களை பார்க்க ஜோடியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அந்த இது. சோ கடைசியில அந்த அந்த உருவத்தை தான் அவர் கொண்டு வர்றாரு. சோ அந்த அக்காமார்கள் வந்து அந்த 45 வயது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன். 45 வயது பெண்மணி அவங்க தான் வந்துட்டு இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இப்ப இதெல்லாம் விட்டுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அப்படியே கண்மாய்க்கு போயிட்டு இந்த கண்மாயில வந்து அந்த முக்கிலிப்பான் பறவை மாதிரி அவங்க பாட்டு ஒரு சுதந்திரமா போறாங்க அப்படின்ற மாதிரிதான் ஒரு கதை. ரொம்ப பவர்ஃபுல்லான கதை. உண்மையில நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த வழிகள் எல்லாம் வந்துட்டு அருமையா சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து திரைத்துறையில் இருக்கார் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இந்த சிறுகதையை வந்து திரைக்கதை ரேஞ்சுக்கு எழுதியிருக்காரு அவரு. எனக்கு அப்படியே தோணுச்சு. திரைக்கதைன்னா நான் எப்படி சொல்றேன்னா அந்த சுற்றுச்சூழலை விளக்குறது, நீங்க அந்த நிகழ்வுல அங்க இருக்கிற மாதிரியே இருக்கும். இது மாதிரி இந்த மாதிரி குடும்பத்துல நடக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தர் இருப்பாங்க, நம்ம வந்து ரொம்ப அணுக்கமானவங்க யாராச்சும் இருந்திருப்பாங்க. அவங்களோட நினைவுபடுத்தும். எனக்கும் வந்துட்டு எங்க குடும்பத்திலயும் வந்து இது மாதிரி எங்க அத்தை பெண் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட நினைவு நிஜமா வந்துச்சு. அவங்களும் இதே மாதிரிதான். அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் அவங்க தம்பிமார்களுக்கு எல்லாம் திருமணம் செய்து பிறகுதான் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் அப்படின்லாம் நினைச்ச ஒரு பெண்மணி இருந்தாங்க எங்களோட அத்தை குடும்பத்திலையும். அவங்களோட ஞாபகம் வந்துச்சு. கண்டிப்பாக அருமையான அந்த கதை தலைப்பாகட்டும், அதற்கப்புறம் அந்த அந்த வீட்டில் நடைபெறும் அந்த இதாகட்டும், கடைசியில அவங்க அந்த பினிஷிங், அவங்க அந்த முக்கலைப்பான் பறவையோட வந்துட்டு அவங்க வந்து சுதந்திரமா அந்த கண்மாயில அந்த அக்கறைக்கு இக்கரைக்கும் ஒரு சுதந்திரமா ஒரு பெண்மணி நீச்சலுக்கு அந்த படிவம் நல்லா இருக்கு. இதே மாதிரி நல்லா இருக்குது. ஆமா, நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த முக்குளிப்பானையும் அவர் கரெக்டா அதை பூர்த்தி காமிக்கிறாரு அந்த அக்கா இதோட. சரி, நேரம் 1 மணி நேரத்தை தாண்டி ரொம்ப போய்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்குள்ள ஒட்டுமொத்த உரையாடலை முடிக்கணும்னு நினைச்சோம். ஏற்கனவே நிறைய நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நடுக்கல் நாயனம் அவை நாயகன் கதையை பத்தி சொல்லுங்க நீங்க. இந்த நடுகல் நாயனம் அவை நாயகன்கிற எழுத்தாளர் எழுதியிருக்கிறாரு. இவர் ஒரு நிறைய கவிதை தொகுதிகள்லாம் எழுதியிருக்கிறாரு. இந்த கதை வந்து எனக்கு ரொம்ப படிச்ச உடனே ரொம்ப பிடிச்சது இந்த கதை. இந்த கதையில வர்ற முக்கியமான பாத்திரம் வந்து நாயனம்ங்கிற கதை தலைப்பு. அந்த நாயனம் ஊதுகின்ற சாமுவேல், அவரை வச்சுதான் இந்த கதையை எழுதியிருக்கிறாரு கதாசிரியர் வந்து அவைநாயகன். இதுல பார்த்தோம்னா ஒரு கல்யாண நிச்சயதார்த்த விழா நடக்கும். அந்த முத நாள் நடக்கிற அந்த நிச்சயதார்த்த விழால நிச்சயதார்த்தம் எல்லாம் 11 மணிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குற்றச்சாட்டு வந்து அந்த கல்யாணத்தை நடத்திக்கிற அந்த ஒரு இடத்துல இருந்து வருது. ஒருத்தர் வந்து அந்த நாயனம் வாசிச்ச அந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள யாரோ ஒருத்தர் தான் அவரோட மைத்தினியோட மோதிரம் காணாம போயிருச்சு, அவங்கள ஒருத்தர் தான் அந்த மோதிரத்தை எடுத்திருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. பொன் வீட்டுல இருந்து இந்த குற்றச்சாட்டு வருது. அத இவர் எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிறது தான் இந்த கதை. அப்போ அதுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் எப்படி நடந்துச்சு, அப்புறம் அந்த சாமுவேல் அவர் எப்படிப்பட்ட ஆளு, அங்க அந்த நிச்சயதார்த்தத்துக்கு வருகை தந்திருக்கின்ற அந்த ஒரு மிலிட்ரிக்காரர், ஒரு தாத்தா, இந்த மாதிரியான பல பாத்திரங்கள் மூலமா இந்த கதையை ரொம்ப அருமையான முறையில சொல்லி இருக்கிறாரு அவைநாயகன். சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க, நான் தொடர்ச்சியா சொல்றேன்.
கண்டிப்பா. இது நீங்க சொன்ன மாரி இதுல வந்துட்டு எப்படின்னா, தீயினால் சுட்டவிடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. "தீயினால் சுட்டவிடு மாறிவிடும், ஆவினால் சுட்டவிடு ஆறாது" அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடிநாதம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆ நீங்க சொல்ற மாரி வந்துட்டு, அந்த இது காணாம போனோனே இயல்பா அவரு அந்த நாயனம் வாசிக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நாதசுவர கலைஞர் மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆஹ் அந்த திருமண பின்னணியில நிச்சயதார்த்தம் திருமணம் அப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. அப்பதான் அந்த சந்தேகம் வெடிக்குது. சோ அவர் வந்து அந்த உணர்ச்சி வேகத்துல தன் மேல் குற்றம் சாட்டிட்டாங்க. உணர்ச்சி வேகத்துல வந்து நான் உயிராய் கதிர அந்த நாதஸ்வரத்தை வந்து நான் இனிமேல் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு தனக்கே ஒரு விரதமா எடுக்கிறாரு. அப்புறம் அது திரும்பி கிடைச்சிருது. கிடைச்ச பிறகு வந்துட்டு அவரு கிடைச்சா கூட வந்து அவர் வந்து இந்த அந்த தீர்வு வந்து அவனோட மனசு ஏற்கனவே உடைஞ்சிருச்சு அப்படிங்கறதான் அவர் சொல்லி முடிக்கிறாரு. சோ நல்ல கதை. நான் சொன்ன மாதிரி வந்துட்டு இந்த இந்த கதையோட அடிநாதம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அந்த வலி, அந்த குற்றம் சாட்டப்பட்டவரின் வலி, அந்த வலியினால வந்துட்டு அவர் வந்து உண்மையிலேயே குற்றம் சேர்ந்தா கூட அந்த அளவுக்கு இருந்திருக்க மாட்டார் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அவர் உடஞ்சு போறதான் அந்த கதையா முடிச்சிருக்காரு. அவைநாயகன் அப்படிங்கிறவர் தான் இந்த கதை எழுதியிருக்காரு. நீங்க சொல்லுங்க, மேல சொல்லுங்க. இப்போ இந்த கதையில வந்து நிறைய விஷயங்களை இந்த கதையில சொல்றாரு அவைநாயகன். ஒரு கிறிஸ்தவ வீட்டுல நடைபெறுகிற சம்பிரதாயங்கள் என்னென்ன, அந்த அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த நாயனம் வாசிக்கிறாரு இல்லையா, இந்த சாமுவேல், இவர் வந்து கிறிஸ்தவ குடும்பங்கள்ல போகையில அந்த கிறிஸ்தவ குடும்பங்கள்ல ஆர்வ மிகுதியால அவரை நாயனம் சாமுவேல்னு போட்டுக்குவாங்க. ஆனா இந்து குடும்பங்களுக்கு அவரு நாயனம் வாசிக்க போகையில வந்து அவருக்கு பேர் வந்து சாமி வேலன். அங்க வந்து சாமி வேலன் ஆயிடுவாரு அப்படிங்கறதெல்லாம், அங்க சிங்கம் வரும்போது சாமுவேல் ஆயிடுறாரு அப்படிங்கறதெல்லாம். அந்த நாயனம் வாசிக்கிறவருக்கு துணையா வரக்கூடிய அந்த தவில் வாசிக்கக்கூடியவங்களும் இன்னொரு சின்ன ஒரு வாத்தியம் வாசிக்கக்கூடியவங்க, புத்து ஊதக்கூடியவன், அவனை பத்தின சில செய்திகள் எல்லாம் சொல்றாரு. அப்புறம் அந்த அந்த நிச்சயதாரத்தை வீட்டுல வாசிக்கிற அது என்ன, ராத்திரி 11 மணிக்கு முந்தினா ராத்திரி சாப்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் இடையில இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஒரு 20 பாட்டுக்கு அவரு நாயனம் வாசிக்கிறாரு. பாடல்களை பெரும்பாலும் கிறிஸ்தவ பாடல்களை தான் பூரா வாசிக்கிறாரு. அப்போ அந்த மிலிட்ரிக்காரர் கேட்கக்கூடிய 2 பாடல்கள், அந்த செந்தமிழ் தேன்மொழியாள் அப்படிங்கிற அந்த ஒரு பாட்டு, அப்புறம் சின்னஞ்சிறு பெண் போலே அந்த அந்த ஒரு பாட்டு, விரும்பி கேட்கிற அந்த பாட்டு, இதெல்லாம் அவர் வாசிக்கிற ஒரு இதெல்லாம் அவர் சொல்றாரு. அப்புறம் இல் வாழ்வினிலே ஒளி ஏற்றும் தீபம், பராசக்தியில வர்ற ஒரு பாட்டு, அந்த பாட்டு, அதெல்லாம் சொல்றாரு. அதை அவங்க எவ்வளவு ரசிச்சு கேட்கறாங்க, கூட்டம் எவ்வளவு ரசிச்சு கேட்குது அப்படிங்கறதெல்லாம் அந்த கதையில ரொம்ப அழகா சொல்றாரு. இதுல இவரு அந்த 3/4 பவுன் மோதிரம் காணாம போயிருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அந்த கல்யாணத்தை நடத்துற அந்த நல்லுசாமி, அவரு மைத்தினியோட மோதிரம் தொலைஞ்சு போயிருச்சுன்னு ஏற்படுத்துகிற அந்த பழிச்சொல், அந்த பழிச்சொல்லுக்கு அந்த சாமுவேல் அஞ்சி, அதை நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பழிச்சொல் இருக்கிற முடியே நான் இந்த நாதஸ்வரத்தையே நான் தொட மாட்டேன், என்னால நேர்மையா நெஞ்சு நிமித்தி நடந்து போக முடியாதுன்னு அவர் சொல்றது. அந்த மிலிட்ரிக்காரரும் அந்த தாத்தாவும், ஏன்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, இதுக்கெல்லாம் யாராவது இப்படி இருப்பாங்களா அப்படின்னு அவங்க சொல்ற அந்த ஆறுதல், உன்னை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமேன்னு, நம்மளை பத்தி இவ்வளவு தெரிஞ்சவங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேல சொல்லிட்டாங்களேன்னு அந்த அந்த மனுஷன் வந்து துடிக்கிற அந்த துடிப்பு, இதெல்லாம் அந்த கதையில ரொம்ப அழகா வந்திருக்கு. மறுநாள் காலையில பாத்ரூம்ல பார்த்தோன்னா அந்த மோதிரம் கிடைக்குதுன்னு அந்த பேத்தி எடுத்து கொடுக்குறா. அந்த இடத்துல அப்படியே ஒரு ஓப்பன் அந்த கதையை விட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், இதெல்லாம் அந்த கதைக்கு வந்து பெருமை சேர்க்குது. சரி, போலாம். நம்மளோட 8 தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் முடிஞ்சிருச்சு. இது தவிர நீங்க வந்து ஒரு 5 பிளாஷ் கதைகள் சொல்லியிருந்தீங்க. அந்த 5 கதைகள் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்க மந்திரமூர்த்தி. சரி, ரொம்ப சந்தோஷம். பிளாஷ் வாச்சிடுறேன். முதல் கதை வந்து யாவரும்ல வெளியான உருகும் நிழல், எழுத்தாளர் ஆர் சங்கரநாராயணன். 2வது கதை அதுவும் யாவரும்ல வெளிவந்தது, குரங்கின் பாதம், WW ஜேக்கப்போட கதை. தமிழ்ல சுபஸ்ரீ முரளிதரன் மொழிபெயர்த்த கதை, ரொம்ப நல்ல மொழிபெயர்ப்பு. அப்புறம் அடுத்து 2 சிறுகதைகளும் அகல் ஆன்லைன்ல வெளியான அந்த கதைகள். பயங்கரமா இருந்துச்சு அப்படிங்கிற கதை எழுத்தாளர் வாமு கோமு எழுதின கதை. அதுக்கடுத்த கதை வந்து மௌன மனிதர்கள்,
ஆல்பர்ட் காமியோட கதை ரவிச்சந்திரன் மொழிபெயர்த்தது. அதுக்கடுத்து இறுதியாக உள்ள கதை வந்து சொல்வனத்தில் வெளியான பாகி ஜனனி, எழுத்தாளர் லலிதாராம் எழுதின கதை. அருமை அருமையா சொன்னீங்க. இந்த நான் சொன்ன மாதிரி வந்து எந்த விதமான வரிசைப்படுத்துதலும் இல்லை. நாங்க படிச்சது சும்மா படிச்ச இதுலதான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து மந்திரமூர்த்தி அழகு இது வந்து இதோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம் நீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 80-70 கதைகளை படிச்சு மாதம் வந்துட்டு அதை தொடர்ச்சியா நீங்க கலெக்ட் பண்ணிட்டு அதை ஒரு கூகுள் டாக்ல போட்டு வச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஒரு 10 இல்ல 15 தேர்ந்தெடுத்துட்டோம். இந்த வாட்டி நம்ம ஷார்ட்டா இருக்கட்டும் 8 தான் தேர்ந்தெடுத்தோம். பட் அடுத்த வாட்டி இன்னும் முயற்சி பண்ணி இன்னும் ஷார்ட்டா பண்ண பார்க்கலாம். 8 கதைகள் 5 பிளாஷ் கதைகள் சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட நேரமின்மையினாலதான், இல்லைன்னா நம்ம வந்து இன்னும் நிறைய கதைகளை பேசலாம்னு நினைக்கிறேன். நாங்க வேணா இன்னும் கொஞ்சம் இது குறைச்சு பேச ட்ரை பண்றோம். ஆனா இந்த சிறுகதைகள்லாம் வந்துட்டு ஏன்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கு பேசுறதுக்கு பேச வந்துட்டு ஒரு இந்த கல்கியோட கதையெல்லாம் பேசுறப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். தருணாதிதன் கதையெல்லாம் படிக்கிறப்போ அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு அதை பத்தி பேசுறதுக்கு. சோ இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம வாசகர்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கதையை படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதே மாதிரி உங்களுடைய விமர்சனையும் சொல்லுங்க. நாங்க கண்டுபிடிக்காத கதைகள் நிறைய வந்திருக்கும். சோ ஆகநாளிலிருந்து நம்ம இந்த வாட்டி எதுவுமே எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல இந்த 80 கதைகள் இருந்துச்சு அப்புறம் இதுல விடுபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எதுவுமே இப்படி எல்லாம் இது பண்றது இல்ல, வரதுதான். சோ தட்ஸ் இட். மந்திரமூர்த்தி நீங்க சொல்லி முடிச்சிருங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சி டிஜே. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மாதிரி கதைகளை பூராத்தையும் வாசிக்கிறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வந்து சொல்வனம் ஏற்படுத்தி தந்திருக்கு. அதுக்காக நண்பர் பாலாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். நாம் 2 பேரும் சேர்ந்து இந்த கதைகளை அலசுறது வந்து வாசக நண்பர்களுக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறோம். வாசகர்களை எல்லாம் இந்த கதைகளை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாசகர்கள் கண்டிப்பா இதை வந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நண்பர்கிட்ட பகிருங்க. உங்களுக்கு பிடித்த சிறுகதைகளையும் எங்ககிட்ட கொடுங்க. இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பா இதை நாங்க ட்ரை பண்ண பாக்குறோம். ஸோ தட்ஸ் இட். ரொம்ப நன்றி. சொல்வனம் கதை நன்றியுடன் விடைபெறுகிறோம்.